நான் எப்படி பழகி உறவாடுவது? நான் பழகி உறவாடணும்ல இந்த சமூகத்தோட. எப்படி இந்த சமூகத்தோடு நான் புழுங்குவது? நான் எப்படி மற்றவங்கள கூடலாம் நடந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். நான் கேள்வி தலைப்பே தான். நான் எப்படிங்க வாழ்கிறது, இல்லை நான் எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு மனுஷன் ஒருத்தரை பார்த்து கேட்குறதா வச்சுக்குவோம். என்னை பார்த்து யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, தம்பி இன்னும் பேசி தெரியலையாப்பா, ஏபி தான்பா நாங்கள் பேசின்னு வாழ்கிறது, அதை சொல்லிக் கொடு. நீங்கள் யார் பார்த்தும் எதுவும் கற்றுக்க வேணாம். உங்கள் இயல்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே பேசி அப்படியே வாழலாம். எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஆனால் கூட நான் என்ன சொல்கிறேன், ஏன் அப்படின்னு கேட்டால், மனிதன் முதல்ல இயல்பாக இல்லை. இது ஒரு குற்றச்சாட்டு. மனிதன் எப்படி இல்லை? இயல்பான மனிதன் இப்போ இல்லவே இல்லை. இயல்பான மனிதனுக்கு பேர் தான் ஞானின்னு ஆகிட்டான். இப்போ அவர் சராசரி மனுஷனாக மாற்றிட்டார் அவர். ஆனால் அவர் என்ன சொல்லி திடீர்னு இவன்லாம் ஞானின்றான். ஞானின்னா சராசரி மனுஷன்லேருந்து விசேஷமானவர் ஆகிட்டான் இப்போ. ஆனால் அவர் தான் யார்? தன் இயல்பை, தன் சராசரி போக்கை, தன் உண்மைத்தன்மையை கண்டறிந்து விட்டால் நீங்கள் யார்? ஞானி. தன் இயல்பை, தன் உண்மையை, தன் சராசரி தன்மையை கண்டறிந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உறுப்புகள்லாம் தேவையில்லை அப்படின்னு அவுத்து போட்டுறாரு. ஒரு பாட்டை இட்டான். ஆடை இல்லாத மேனி அவன் பேரன்னாலில் ஞானி. இப்போ நானும் அவுத்து போட்டேன்னா நானும் ஞானி ஆகிடுவேன்ல. அவசரமாக என்ன பண்ணணும், இப்போ ஞானி ஆகிடணும். நீங்கள் என்ன பண்ணோன்னா போய் கடகன்னு சட்டையெல்லாம் அவுத்து போட்டு விஷயம்லாம் அவுத்து போட்டு தெரிஞ்சிங்கன்னா ஞானி ஆகிடலாம். அப்படி தான் செஞ்சு தெரிஞ்சுங்கிறாங்க சமணர்கள் எல்லாம். அவருக்கு முன்னாடி ஒரு 10 பேர், பின்னாடி ஒரு 10 பேர், பாராத்தியில் ஊரை விட்டு ஊருக்கு அங்கே போத்து தனியாத்துங்களெல்லாம் தனியாக நடக்குது சுற்றி வேஷ்டி பிடிச்சின்னு போடுவாங்க. அவர் கட்ட மாட்டார். ஒட்டு மொத்தமாக ஒரு ஸ்க்ரீன் மொத்தமாக கட்டிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அவரை நடுவில் நடுக்கிடுவார். இப்போ அப்படி அவங்க வாழனா கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அவுத்து போட்டு போனால் கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கும். எல்லாம் இயல்பாக சொல்லிட்டார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு நீங்கள் போனீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களா? இருக்க முடியாது. நீங்களே ஃபீல் பண்ண மாட்டீங்க கம்ஃபர்டபுளாக. அது என்னவாக இருக்கும்னா ஒரு மாதிரி கூச்ச உணர்வு, அச்சம். ஏன்னா நம்ம கூடவே அது வளர்த்துட்டாங்க. நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் எடுத்து போட்டால் ஞானம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அது எடுத்து போட்டவனுக்கு அது மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும், இதுதான் சூட்சமம். அதை எடுக்கிற அளவுக்கு பக்குவப்பட்ட ஒரு மனிதன் மேலே போட்டுருந்தாலும் என்ன இல்லை, இது பிரச்சனை இல்லை. நல்லா புரியுதா இந்த இடம்? எல்லாத்தையும் அவுத்து போடுற அளவுக்கு பக்குவப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மேலே ஒரு துண்டு போட்டான்னா இல்லை, அது ஒரு பொருட்டு இல்லை. போட மாட்டேன்னு இப்போ கட்டாயம் அடம் முடியும் போது தான் பொருட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் போட்டுனுக்கிறான். நான் போட மாட்டேன் அடம்பிச்சுக்கிறது எதுக்காகன்னு கேட்டால் காமிச்சிக்கிறதுக்கு தான். உண்மையிலேயே நீ ஞானியானா என்ன பண்ண வேண்டியது இல்லை, போடணும் போடுறதுன்றது மேலே அக்கறை இல்லை. காலர் வச்ச சட்டை போடலாம், காலர் இல்லாத சட்டை போடலாம், டிஷர்ட்டை போடலாம், ஜீன்ஸ் பேண்ட்டு போடலாம், திருநீர் வச்சுக்கலாம், நாமம் வச்சுக்கலாம், சிலுவை மாட்டிக்கலாம், தொப்பியும் போட்டுக்கலாம். எந்த மதவாதி எந்த கேட்டாலும் பேண்ட் ரைட்டு வாங்கி வச்சுருந்தா அது உனக்கு எனக்குண்ணா வந்து கடையில் விற்கிறாங்க தானே. என்ன ஒரு குல்லா எவ்வளோ? 40 ரூபா. ஃப்ரெஞ்சு வீடு எப்படி 100 ரூபா 200 250 ரூபா வாங்குறான். முடிவு வெட்டுறவன் வெயிட்டான என்ன பண்ண போகிறான், வேஸ்ட்டு போக போகிறான். மேலே ஒரு குல்லா போட்டு சின்னதாக ஒரு ஃப்ரெஞ்சு வீடு போட்டுன்னு கத்துறேன்னு சொல்கிறோம். நமக்கு அல்லாஹு அக்பர் சொல்கிறதுக்காக கஷ்டம் இல்லை. யாரை பார்த்தாலும் குதாஃபீஸ் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. லா இலாஹா இல்லல்லாஹு. யாருன்னா பார்த்து நம்மளை முஸ்லீம் நினச்சின்னா நம்மளே சிரிச்சிக்க வேண்டியது தான். எப்படிங்க பழகிறது? இப்போ எப்படி வேணால் பழகலாம் பாருங்கள், ஈஸியாக கிடையாது. இல்லை ஒரு பூணல் போட்டு சரியெல்லாம் அவுத்து போட்டு, இல்லை ஒரு நாமம் போட்டால் ஐயங்காரு, பட்டை போட்டிங்கன்னா ஐயரு, மீன்லாம் சாப்பிட மாட்டேன் அபிஷ்டு, 4-5 வார்த்தைங்க மட்டும் வச்சுக்கின்னு ஆற்றுல அண்ணங்கிறாரா மாமி, ஆற்றுல உங்கள் அண்ணங்கிறாரா. அவங்க சந்தேகமே பட மாட்டாங்க. நீங்கள் அவங்க அண்ணனை கேட்கலன்னு அவங்களுக்கு தெரியும். மாமா தானடா சொல்கிற, ஆற்றுல இல்லைடா அம்பி. நீங்கள் தாராளமாக அப்படியும் பழகலாம். கற்றுக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவினாலே ஆசீர்வதிக்கப்படுவது சிலுவை எப்படி போட்டு திரிகிறாங்க. விற்கிது கடைக்கு போனீங்கன்னா மாட்டி என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அவுத்து போட்டு அழிச்சிட்டோம்னா என்ன இல்லை, நமக்குன்னு என்ன இல்லைங்க, ஒரு அடையாளம் இல்லை. இல்லையா இருக்குதா? இருக்குதுங்க. எல்லாத்தையும் அவுத்து போட்டு போய்ட்டு உங்கள் ஸ்டைல் மாறாது. உங்கள் கண்ணோட அளவு. நீங்கள் எங்கன்னா போனால் ஆதார் கார்டு போகும்போது நீங்கள் என்ன சட்டை போடுறீங்கன்னா எழுதி வச்சிங்கன்னா கண் எப்படி இருக்குது,
கை ரேகை எப்படி இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ண முடியாது. சூடு போட்டு எரிஞ்சாலும் போகாது, மச்சம் எங்கன்னா இருக்குதா? ஏன்னா இறச்சி ரேஸ் வச்சு எக்ஸ்ட்ரா போய்டும்ல புள்ளி வச்சுனோம்னா. இப்போ மருள் ஒன்று வச்சுனோம்னா நான் பாரு அந்த படத்தில் ஏதோ ஒரு படத்தில் அப்படியே ஒரு மாறி போட்டார் ஆள், இது தம்பி இது அண்ணன், இங்கே ஒரு மருள் இது. நான் மேக்கப்லாம் பண்ணி வச்சுக்கிறேன், என்னை பார்த்து கண்டுபிடிச்சேன் நீ என்ன பாஸ், ஏன் பாஸ் ஒரு மச்சம் வச்சுக்கிறேன் அவ்வளோ தானே. சினிமாவுக்கு போனால் என்ன ஆகிடும், அதெல்லாம் சத்தியம் ஆகிடும். என்ன இல்லை இப்போ எதுவுமே இதில் எதுவுமே இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கிறோம், ஏதோ ஒன்று கற்றுக்குறோம். அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறோம். நடிக்கிறதுன்றது ஆக்டிங்காக மாறிச்சு. செயல்படுதல் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், இன்னத்தில் கூட புழுங்குறதுக்கான ஒரு வழிபாடாக வச்சுக்கிறோம். தயவு செய்து குறிப்பிட்ட வார்த்தைகளோடு சுற்றாதீங்க. நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் வணக்கம்னு சொல்லணும்னு மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. குட் மார்னிங் சொல்லலாம், நமஸ்காரம் சொல்லலாம், வந்தனம் சொல்லலாம், ஹாய் சொல்லலாம், டாய் சொல்லலாம், மச்சி சொல்லலாம். எப்படி அப்படின்னா, அவர் உங்களை கூட எதிர வராரு பார்த்தீங்களா, அவர் கற்றுக் கொடுத்துருவார் உங்களுக்கு. நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி எங்கேயோ கற்றுக்குனீங்கன்னா தான் பெரிய பிரச்சனை. எதிராளி உங்களை கூட எப்படி பேசுகிறாருன்னு நினச்சி அவரை கூட உங்களால் உறவாட முடியாது. ஏன்னா நீங்கள் கற்றுக்கின உடனே ரிஜிட் ஆகிடுவீங்க. கற்றுக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி ஆகிடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி போகிறாரோ அதே போக்கில் உங்களால் போக முடியும். அவர் வணக்கம் சொன்னார்னா உங்களால் என்ன சொல்ல முடியும், வணக்கம் சொல்ல முடியும். அவர் ஸ்தோத்திரம் சொன்னார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அவர் எதனா சொல்லிட்டு ஆமீன் சொன்னால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஆமீன். ஹிந்திலேருந்து ஒரு புதுசாக இப்போ தான் வந்து இறங்கிறாங்க ஒருத்தர், டீக்கே அடிக்கடி சொன்னால் அவங்ககிட்ட போனால் டீக்கேன்னுவீங்க நீங்களே முடிஞ்சிடுச்சேன்னா. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் எங்கேயோ போய் ஏதோ ஒரு புறம்போக்கிட்ட போய் மாட்டினீங்கன்னா சிக்கிக்கினீங்க, அவன் கற்றுக் கொடுத்துட்டான்னு வச்சுங்க டப்பாவில், என்ன ஆகிடுவீங்க, அவ்வளோதான். யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுன்னா சில பேர் வெறுப்பாக இருக்கும். வாழவே இல்லை, வாழ வெட்டி, நானே இளம் விதவை, என்னை பார்த்து வாழ்க வளமுன்றான் புறம்போக்கு. ஏன்னா அறிவு தான் இவனுக்கு, தின்றது என்னடா அப்படின்னு வெளியே சொல்ல முடியுது இல்லை. இல்லை, நானே வாழ வெட்டி இளம் விதவை, என்னை போய் பார்த்தோன்னே கிண்டல் பண்ணுறான் வாழ்க வளமுடன்ட்டு. இல்லை, வயிறு எரியும் அவனுக்கு. அந்த அம்மாவுக்கு அதை கேட்டவொன்னே எப்படி இருக்கும், வயிற்றுலாம் இருக்கும். உனக்கு அதெல்லாம் புரியும், ஏன் அவங்கள அதெல்லாம் கவனிப்ப என்ன, உனக்கு கேவலம் 4 வார்த்தையை விட்டு போயிடணும், அவள் தான். அடப்பா வாயில் குசு விட்ட மாதிரி நீ எவனா சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், இது குசுவுறதுக்கு எதை வச்சுங்கிற, நீ வாயை வச்சுங்கிற. அது மாதிரி என்ன பண்ணுறது, தயவுசெய்து சொல்லாத, ஃபிக்ஸ் பண்ணிக்காத, எதையும் என்ன பண்ணிக்காத ஃபிக்ஸ் பண்ணி. என்கிட்ட இப்போ நான் என்ன பண்ண போகிறது இல்லைனா உங்ககிட்ட நான் என்ன பண்ண போகிறது இல்லை, எதையும் கத்துற போகிறது இல்லை. யாரை பார்த்தாலும் திலாலங்கடி வாடின்னு சொல்லின்னு சொன்னேன், ஏன் சொல்லலை அப்படிலாம் நான் கேட்க போகிறது இல்லவே இல்லை. அது சும்மா ஜோவியில் நான் என்ன சொன்னேன், திலாலங்கடி வாடின்னு சும்மா சொன்னேன். நீ அது கற்றுக்கலாம். 1000 வார்த்தை இதுவும் ஒன்று, 1,00,000 வார்த்தை இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. பார்த்துட்டு ஒன்று எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலேயே 1000 இருக்கும். அதுக்குள்ளே உண்மையிலேயே கேட்கும்போது, உண்மையிலேயே நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களிருந்து வர வார்த்தை எதுவாக இருந்தாலும் புரியும் உங்களுக்கு. எதிராளிக்கு என்ன ஆகிடும், புரியும் எப்படி கேட்குறாங்கன்றது. சரி இப்போ தான் வரியா அப்படின்னு கேட்பாங்க ஒருத்தரை பார்த்து. இப்போ தான் வராங்களே, அது பார்த்தா தெரியல நமக்கு, இப்போ தான் வரியான்னு கேட்குறேன்னுவாங்க சில பேர். ஆனால் இப்போ தான் வரியான்னு ஒரு வார்த்தையோடு இல்லைங்க, இவ்வளோ நாளாக நான் தெரியலையா உனக்கு, இத்தனை வருஷமாக ஆச்சே, என் ஞாபகமே உனக்கு வரலையா, இப்போ தான் வரியா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் கேட்குற நாய்க்கு எப்படி புரியாது, என்ன இப்போ தான் வரியான்னு கேட்குறேன் வந்துன்னு கேட்குறேன். ஏன்னாக்கா பார்த்த உடனே எப்படி இருக்கிறேன்னு கேட்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கு. அது எதை ஒன்றா இருக்கட்டும், அது கற்றுந்தா இருக்கட்டும், கற்றுக்காது தானே இருக்கட்டும். ஆனால் நீ இயல்பில் நீ அன்பானவனா மாற்றினா உன்னுடைய பேச்சு என்ன தான், அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ தான் வரியானா என்ன அர்த்தம், இவ்வளோ காலமாக அதுவும் பெற்று வளர்த்து இவ்வளோ நாள் ஆச்சாம்மா, எங்கள் அத்தைக்காரியாக இருக்கிற கூட பந்தவளாக இருக்கிற ஒன்று விட்டு செத்து பாரு, நம்ம குழந்தை வரும்போது ஒரே இடத்துல அது இவ்வளோ விஷயம் அது உள்ளே போயிருக்குது. விளையாடி இருந்துருக்குறோம், என் நினப்பு உனக்கு வரலையா, இப்போ தான் நீ வரியா, இப்போ தான் வரியானா என்ன இல்லை, இப்போ வரையா நீ என்ன இன்னொரு வார்த்தைங்குது, சரி இவ்வளோ நாளாக வராது இப்போ ஏன் வந்த அப்படியும் கூட அது உள்ளனா இருக்குது, ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. அப்போ வார்த்தையில் சூட்சமாக இல்லை, மனசுக்கும் வார்த்தை ஏதோ என்ன பண்ணுது, ஒரு ஊடகமாக மட்டும்தான் இருந்து செயல்படுது. நீ உன் இயல்பை கண்டுபிடிச்சி நீ ஆகிட்டேன்னா நீ எங்கே வேணா எப்படி வேணா வாழ முடியும். உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது சொல்லுது. அலெக்சாண்டருக்கு எலினா பயம், அலெக்சாண்டருக்கு எலினா பயம். பத்துனுக்கிறாரு, பத்துன்னு தூங்கின்னு இருக்கும்போது என்னாச்சு, எலி துள்ளி வச்சு ஊந்து பாரு,
வந்து பார்த்தா நம்மளும் கத்தி தட்டி விட்டுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்வாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஸ்பீட் ஸ்டீலில் தான் செய்வாங்க. ஹை ஸ்பீட் ஸ்டீல் ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வளைஞ்சாலும் திரும்ப ஒரே தன்மையில் வந்து நிற்கணும். அது என்ன பண்ணணும், வளைஞ்சாலும் மெட்டல் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிற கருத்து இது புரியும். திரும்பி என்ன பண்ணாது, ஒரே ஸ்டேட்டஸில் வந்து நிற்கணும். அது என்ன ஆகாதுன்னா வளையாது, ஆனால் உடையும். அது என்ன ஆகாது, வளையாது, ஆனால் என்ன ஆகும், உடையும். எலி தட்டின தட்டில் கீழே வந்து தூக்குநூறாக வந்துச்சு. ஓய்யோ, எந்த மாதிரி எலி இது, நம்ம வாலியே வச்சிடுச்சு, பயங்கர விசேஷமான எலியாக இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறது, அண்டர் எஸ்டிமேட் போட்டு உடனே இந்த எலியை, இந்த அரண்மனையில் இருக்கிற எலிங்களெல்லாம் சாவடிக்கணும், நல்லா வலுவான பூனைங்களை எடுத்துணுவா. எலிங்கெல்லாம் பிடிச்சின்னு வருது, பூனைங்கெல்லாம் போய் எலிங்களை பிடிச்சின்னு வருது. ஆனால் இந்த எலி இல்லை. இவர் பார்த்தார அந்த எலி இல்லை. இந்த எலியை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பூனை போகணுன்னா பூனைங்கெல்லாம் பயப்படுது. இப்போ இவ்வளோ ராஜாவே பார்த்து பயப்படுறாருன்னா இல்லை, அப்போ எப்படி இருக்குமோன்னு ராஜாங்கத்தில் இருக்கிற பூனை எதுவுமே வரமாட்டேன்னுச்சு. ஒன்று ஊரில் தண்டோரா போடுறாங்க, போய் சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஒரு குடியான பூனை மட்டும், ரொம்ப பசியில் இருக்கிற பூனை, அது மட்டும் முன் வருது. குடியானவனை பார்த்து இந்த மாதிரி பரிசெல்லாம் வர தராங்களாமே, நான் போகிறேன். அவனுக்கு குடியானவர் சொல்கிறார், நீ இருந்துச்சு எனக்கே ஒரே ஒரு பூனை, பொண்டாடி புள்ள கூட இல்லை, நம்ம 2 பேர் தான் இங்கே வாழ்ந்துனுக்குறோம், நீயும் போய் அந்த எலி சாவச்சு வச்சேனா, நீ வேறு அதெல்லாம் தேவையில்லை, நீ அப்படிலாம் பயப்படாத, நான் போயிட்டு வரேன். ஆனால் மன்னர் கேட்குறாரு, நீ போய் பிடிச்சின்னு வந்துடுவியா, அதுக்கப்புறமா பார்க்கலாம். எலி எந்த ரூமில் வந்தது, நீ எங்கே பார்த்துருந்தோம், இந்த ரூமில் தான், இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இந்த ரூமுக்குள்ளே தான், அப்படின்னா கதவு மூட்டுருங்க. என்ன சொல்லிச்சு பூனை, உள்ளே போச்சு, குணர்ந்தது, வேட்டையாடிச்சு, கட்சி கவி தூக்கின்னு வந்துச்சு. கட்சி கவி தூக்கின்னு வந்துச்சு. ஒரே பெரிய கொண்டாட்டம், அந்த ஆளெல்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ கேட்குறான் குடியானவன், எப்படி இதை சாதிச்ச, பசி தான். என்னதான் பசி தான், வேறு என்ன ஆகுது. ஒரு மனிதன் எப்போ அறிவாளி ஆகிடுறா இல்லை எப்போ இதுவும் ஆகிடுவோன்னா, என்வரன்மெண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோங்களே, சுச்சுவேஷன். நீங்கள் குழந்தையாக இருப்பாங்க, குட்டி பாப்பா வந்தீங்க, சின்ன வயசு பொண்ணுங்களா கூட விளாண்டுருந்தீங்க. எப்போனா கூச்சவங்களை போட்டிங்க, முடியை பூச்சி இழுத்தீங்க, பின்னாடி சிம்மியை பூச்சின்னு சுற்றுனீங்க, நொண்டி ஆடினீங்க. நீங்கள் ஆடினீங்களா இல்லைன்னு தெரில, இருக்கலாம், சில பேர் அதை சந்திக்காமல் இருக்கலாம். இப்போ போய் அதுமாரி விளையாடுவீங்களா? ஏன் யாரோ சொல்கிறார் போய் எல்லாம் ஃப்ரீயாக விளையாடுங்கன்னு, விளையாடுவீங்களா? சொன்னாலும் ஏன் சுதந்திரம் கொடுத்தாலும் ஏன் நீங்கள் அப்படி இல்லை? உள்ளே எதுவும் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, உள்ள என்ன ஒன்று ஆயிடுச்சு. வயசு என்ன பண்ணிச்சு, ஒன்றுங்கள தார்மாரா சிந்திக்க வச்சிச்சு. இப்போ சராசரியாக ஒரு பொண்ணு என்ன பண்ணுறதில்ல, பார்க்க முடியறதில்லை. சூழ்நிலை என்ன பண்ணுது, ஒரு சராசரி மனுஷனே என்ன பண்ணிச்சு, சூழ்நிலை மாற்றுது. ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் சும்மா அப்படி போனீங்கன்னா இந்த சூழ்நிலை உங்களுக்கு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது. நாயை ஒன்று தூக்கி தண்ணியில் போடுறோம் டொமால்னு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது எங்கன்னா நீச்சல் குளத்தில் போய் கற்று நான் வந்து ரெடியாக இருந்ததே, எப்போனா நீ தூக்கி போடுவேன். இல்லை அதுக்கு ஒரு வேளை கனவு கண்டு ஒரு நாள் வந்து கார்த்திக் நம்மளை தூக்கி போட்டுருவான், நம்ம ரகசியமாக போய் கற்றுக்கலான்னு சொல்லி சாதத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணு இருந்தேன். என்னங்க அது தூக்கி போட்டால் நீந்து வந்துச்சு. எப்படி ஒரு மனுஷனை தூக்கி போட்டால் செத்துடுறான். கிடக்குன்னு தூக்கின்னு போய் இதில் போட்டால், தண்ணியில் போட்டான்னா இடுவார், செத்து போயிடுவார். எப்படி செத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மாவே செத்துட்டு பாரு, 4-5 முறை மேலே வந்து செத்தார். எத்தனை முறை? 4-5 முறை. 4-5 முறை அவர் ஏன் மேலே வந்தார் தெரியுமா? போராட்டம் இல்லை, இயல்பாகவே மனிதன் என்ன பண்ணுவான், நீந்த முடியும். இயல்பாகவே தண்ணியில் மனுஷன் மிதப்பான். ஏன்னா லங்ஸ் உங்களுக்கு பெருசு, உங்கள் உடம்ப தண்ணியில் மூழ்க விடாத அளவுக்கு லங்ஸில் காற்று இருந்தால் உள்ள என்ன பண்ணாது, முழுகாது. கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணால் நீங்கள் மிதக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, தண்ணியில் வந்தா செத்துருவோம், நீந்த தெரியாதுன்னா செத்துருவோன்னு கற்றுக்கினீங்க. அது கற்றுக்கல. நான் என்ன பண்ணல, கற்றுக்கல. இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, பிஹேவியருக்கு கற்றுக்கூடாது. பொதுவாக பிஹேவியர் சயின்ஸ்லாம் இருக்குது. அவுட்டு ஆக்ட் இன்டர்வியூ அப்படின்லாம் சொல்லி, நீங்கள் இன்டர்வியூ போனாங்கன்னா இந்த பட்டனெல்லாம் போட்டுக்கோ, டையை கட்டு, புல்கையெல்லாம் போடு அப்படின்னா. நீங்கள் சாதாரணமாக டிஷர்ட்லாம் போட்டுன்னு போவாத, பார்த்துக்கிறீங்களா? ஏன் அதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை அடிமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் கீழ்ப்படுகிறவராக மாறினவரா, கீழ்ப்படுவீங்களா, இவன் சூட்டபிலிட்டியா, நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் அவன் எஸ் சொல்லுவானா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு டிஷர்ட்லாம் போனால் நீங்கள் யார்? நீங்கள் சுதந்திரமான மனிதர். நீங்கள் யார்? சுதந்திரமான மனிதர். நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஒத்து வர
மாட்டிங்க. அதனால் அவனே காலம் குத்து வச்சுருப்பான். அப்போ நம்ம யாருன்னா கற்றுக்கணுமா? இன்டர்வியூ வர்றதுக்கு என்ன பண்ணுவான்? அவனே எப்படி வரணும்னு போட்டிருப்பான். நாட் வியர் இன்ஃபார்மல், ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் வரணும், இத்தனை மணிக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வரணும்னு. நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அவங்க எப்படி போகணுன்றது மாதிரி போக மாட்டீங்க. ஃபிக்ஸ்டாக இல்லை. அப்போனா பண்ண ஒரு முறை 2 முறை படிக்கணும். என்ன பண்ணுவான், சில பேர்லாம் ப்ளூ கலர் ஷர்ட் வந்து நாட் அவைலபிள் போட்டு வச்சுருப்பான். சில பேர் ஒயிட் படாத. நீங்கள் உஷாராக படிக்கணும். நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கீழ்ப்படிதலில் கூட எப்படி நினைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன எதிர்பார்க்கறத நீங்கள் செய்கிறீங்களான்ட்டு. நீங்களாக தெரிஞ்ச மாதிரி பாவல் பண்ண என்ன பண்ண முடியாது, தர முடியாது இன்டர்வியூவில். அப்போ ஆட்டிடியூடு இஷ்யூவாக மாறிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆனால் தெரிஞ்சுக்கக்கூடாது. இப்படி இருக்குதுன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேட்டையாடுவது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் வில்லும் அம்புமா சுற்றக்கூடாது. சண்டை போடுறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சண்டை போடுறதே நோக்கமாக வாழக்கூடாது. டிக்ஷனரியில் எல்லா வார்த்தையும் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுன்றதை பற்றின அக்கறை இல்லாமல் இருக்கணும். தானாக வரும். அதெல்லாம் என்ன ஆகிடும், தானாக வரும். இப்போ நான் பேசுகிறேன், தானாக வருதா கற்றுக்க வச்சுன்னு ஒரு வார்த்தையாக பேசினப்பண்ணா தானாக வரும். நீங்கள் அம்மா கூட போய் பேசுகிறீங்க, அம்மாண்ட போய் உறவாடுறதுக்கு அம்மா வடை சுட்டான்னாங்கன்னா நம்ம காப்பி போடுன்னு கேட்கணும். அப்படியே போய் பேசுவீங்க. முன்னாடி திட்டமிட்டுன்னு சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அம்மா கிட்டே இப்படி பேசணும் திட்டமிட்டுருப்பீங்களா? மேபி புதுசாக பார்க்க போகிற காதலிக்கிட்ட காதலங்கிட்ட வேணால் இப்படி பேசணும்னு நினைக்கலாம். ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சொல்கிறதுக்காக திட்டமிடுதல் இருந்திருக்கலாம். முதல்ல ஒருத்தரை பார்க்கும்போது உங்கள்கிட்ட திட்டமிடுதல் இருக்கலாம். நான் அம்மா அப்பா கிட்ட காதலி கூட உங்களுக்கு திட்டமிடுதலோடு வந்தால் அது பேர் காதல் இல்லை. நீங்கள் திட்டமிடும்போது அது என்ன இல்லை, உண்மையிலேயே அது காதல் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குறியே காதலிக்கணுன்றது உனக்கு என்ன ஏற்கனவே வந்த உடனே நீ என்ன ஆகிட்ட, மிஷினு ரோபாட்டிக் ஆகிட்ட. உன் மூமெண்ட்லாம் எப்படி தான் இருக்கான்ப்பா, இன் நேச்சராக இருக்கவே இருக்காது. அப்போ திட்டமிடுதல்னு ஒன்று வந்துச்சு. அவள்மா நீ என்ன பண்ணுவேன், இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது எல்லாம் நீ என்ன பண்ணுவேன், வரையறுத்தல் ஒன்றும் கூட எல்லாமே வந்துடும். வாழ்க்கை வரையறுத்தலுக்கு உட்பட்டது இல்லை. ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கணும். வரைமுறை இல்லாமல் வாழணுமா நான் சொல்ல வரல. நீங்கள் வரையறுக்க முடியாத அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்குது. ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட கற்றுறோம், ஒருத்தருக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுறோம். எப்படி கற்றுறணும், இது ஸ்டேரிங்கு இது பெடலு அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எப்போ எப்படி திருப்பணும் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஏன் வண்டி எப்போ எப்படி வருமோ 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை எதிர வரலாம், 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வரலாம். ரோடு எப்படி பள்ளமாக ஒருத்தர் படம் போட்டு வச்சுருக்காரு ஃபேஸ்புக்கில். வெளிநாட்டுங்களில் குடிச்சிட்ட பேருக்கு வண்டி இப்படி ஓட்டுறாரு, குடிச்சிட்ட பேர் எப்படி ஓட்டுறாரு அவர் வண்டி. ரோடு எப்படி இருக்குதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. குடியிருத்து முடி எப்படி ஓட்டுறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டுறாரு. குடிச்ச பேர் எப்படி ஓட்டுறாரு, இப்படி ஓட்டுறாரு. இந்தியாவில் குடிகள்னா எப்படி ஓட்டுவார், பள்ளமேடெல்லாம் பார்த்து குஷ்டா பள்ளமேடே எதுவுமே தெரியாது சும்மா. இப்போ கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டினா என்ன ஆகிடும், ரோடு எப்படி இருக்குது, இந்தியன் ரோடு எப்படிங்க இருக்குது. ரோடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் மனித மனநிலையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸ்டாக போக முடியாது. வெளிநாட்டுகளில் போய் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடலாம், இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் பாட்டு எல்லாரையும் போய் பேர் சொல்லி கூப்பிட்டா எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீ எப்போ பிறந்த கேட்பாங்க, நீ நேற்று தானே அப்பாயின்மெண்ட் ஆனே கேட்பாங்க. நீ கீழே தானே, நீங்கள் என்ன கிளர்க்கு தானே, நீ கீழே தானே, கிரேட் 2 தானே, கிரேட் 3 தானே, இதெல்லாம் கேட்பாங்க. வெளிநாட்டில் கேட்க மாட்டாங்க, ஜாதியெல்லாம் கூட கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எதுக்கிட்டையும். ஃபஸ்ட்டு நம்பர் 1, உன் ரகசியத்தை தாங்க வல்லமை உள்ளவங்க எதிர யாருமே இல்லை. அதனால் நீ என்ன பண்ணாத, உன் ரகசியத்தெல்லாம் சொல்லின்னு தெரியாது. ஃபஸ்ட்டு உன் ரகசியத்தை என்ன பண்ணாத, வெளியே போய் சொல்லின்னு தெரியாது. ஏன்னா இங்கே மனநிலையில் எல்லாருமே ரகசியத்தை தாங்குகிற வல்லமையோடு இல்லை. நீ உண்மையெல்லாம் சொன்னேன்னா ஒத்துக்கிறதுக்கு ஒரு மாங்காவும் இல்லை. இங்கே உண்மையை சொன்ன என்ன பண்ணுறதுக்கு இல்லை, உண்மை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மாங்காவும் இங்கே இல்லை. ஏன்னா மனுஷன் வேஷம் போட்டு எல்லாம் நச்சுங்கிறான். நீ பாட்டுன்னு துருத்துன்னு ஓடி போய் அப்பா எனக்கு இந்த மாதிரி ஆசை வந்துப்பா, அந்த பொண்ணை பார்த்து என்னன்னாக்கா அடி லூஸு செருப்பால் அடினாயே ஒன்றும் வேலைக்கு வேண்டி போல், அதுக்குள்ளே உனக்கு பொண்ணை பார்த்தா ஆசை வருதா. ஆனால் என்கிட்ட சொன்னான்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் இயல்பு தான். பாரு ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துரு. இப்போ ஆல்மா வீட்டுக்கு போய் அதை வச்சு கற்பனை பண்ணி படிக்காமல் விட்டுற போகிற, ஒன்றை நிற்க சொல்கிறான். அந்த பொண்ணை நின்று நல்லா திருப்பியெல்லாம் பார்த்துக்கோ. அது காலமாக என்ன இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா பார்க்கலன்னா தான் தப்பு. ஒன்று ஒரு பருவத்தில் ஒன்று செய்யலைன்னா
பின்னாடி தப்பு. அது அவ்வளோதான் விஷயம், அங்கே அவ்வளோதான். நம்ம ஒரு செயலை செய்யும்போது செய்யாமல் விட்டுட்டோம்னா அது என்ன ஆகிடும், தலைவலியாக மாறிடும். கோபம் வருது, அழுகுறீங்க, மைக்ரைன் தான், பத்த தலைவலி தான். நம்ம தைலம் டப்பாவோட சுற்றினுக்கணும் எப்போ பார்த்தாலும். அதோட 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக திட்டு போயிட்டுருக்கலாம். பொறுக்கி ஏச்சக்கலை நாயே கைதை கசமாலும் என்ன ஆகிட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். இன்னதுனால நம்மலாம் மான மரியாதைலாம் கெட்டு போய்க்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும், நாமளும் என்ன பண்ணணும், நமக்குன்னு ஒரு தகுதியை வளர்த்துக்கணும், இந்த சமூகத்தில் நாம் ஒரு அந்தஸ்தோடு வாழணும்னு நினைக்கிறோம். பத்தியா, அங்கே தான் ஏமாறுறோம். நம்ம ஏமாறுற ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் நம்மளை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை ஏமாறுற இடம். நாமளை ஏமாறுறது மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களெல்லாம் கூட ஏமாற்றிடுறோம். அப்படி ஒன்றை எதிர்பார்க்காதீங்க. அப்படி ஒன்றை உங்கள் பாஸாக கூட இருக்கலாம் ஒரு பாஸ், ஆனால் உங்களுக்கு உண்மை இருக்கணும் முதல்ல உங்ககிட்ட. நான் 8 மணி நேரம் டெடிகேட்டாக வேலை செய்கிறேன், என் அறிவுக்கு புரிஞ்சு இது தவறு. எப்படி என் அறிவுக்கு புரிஞ்சு இது தவறு, இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லணும். when you say no, please say நோன்னு ஒரு புக் எழுதி நான் வைத்தேன். எப்போல்லாம் உன்னால் நோ சொல்லணும்னு கட்டாயம் தோணுது அப்போல்லாம் என்ன பண்ணு, நோ சொல். நிறைய பேர் எஸ் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தெரிஞ்சுனுக்கிறானுங்க. ஒரு ஆள் தனியாகவே சொல்லிட்டான். அப்படி இல்லை, வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு நோ சொல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, எனக்கு அப்போவே தெரிஞ்சு இந்த பொண்ணு ஒத்து வராது. அம்மா செத்து போட்டாங்களடா, அம்மா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ நோ சொல்ல வேண்டிய வயசில் என்ன பண்ணல, நீ நோ சொல்லியே. நோ ஒரு நல்ல வார்த்தை, நோ ஒரு நல்ல வார்த்தை. முடியாது ஒரு நல்ல வார்த்தை, தெரியாது ஒரு நல்ல வார்த்தை. இதெல்லாம் நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் வார்த்தைங்களுக்கெல்லாம் கிடையாது. அதில் ஒன்றும் கரண்ட் ஒன்றும் ஓடின்னு இல்லை. எதில் ஓடல, வார்த்தையில் கரண்ட்டு ஓடல. வார்த்தையை பேசுகிற உங்கள்கிட்ட தான் கரண்ட் ஓடிங்குது. நீ கரெக்டாக பேசினீங்களா அந்த வார்த்தை என்ன ஆகிடும், நல்லா பாசிட்டிவான வார்த்தையாக போடும். எப்பவுமே சொன்னால் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொல்லிடணும்னு முடிவு பண்ணிட்டு என்ன செய்ய முடியும். எங்காலத்தில் எப்படி தங்குறாரு, சொன்னாலும் தெரியாதுன்றார் உசாரா. ஐயோ அது சொல்லி அது மாதிரி எனக்கு அச்சிமாக்குது, அது மாதிரிலாம் சொல்லாதியா. நீ தெரியாதுன்றது சௌகரியத்துக்கு சொல்ல நான் எதுவும் தெரியாது அதை சொல்லியா. எல்லாமே தெரியாதுன்னா என்ன இது அர்த்தம்ல, அது தப்பு. அது அப்படி சொல்ல நான் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுன்னு தான் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லு நான் சொல்கிறேன். தெரியணும்னு சொல்லி தெரியாதுன்னு என்ன பண்ணாத, சொல்லினே தெரியாத. பழகுது போது மற்ற மனிதர்கள் நீ பார்க்கும்போதே அவர்களும் வாழ்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினை. யாராக இருந்தாலும், உன் எதிரியாக இருந்தாலும் கூட, உன்னை அவமதிக்கிறவனாக இருந்தாலும் கூட, அவன் இங்கே எதுக்கு வந்துக்கிறான், வாழ வந்துக்கிறான். உனக்கு தொல்லை கொடுக்குறானா, விலகிடப்பார். என்ன பண்ணு, விலகிட பார். அவனை அழிக்க பார்த்து உன் அழிவை தேடிக்காத. என்ன பண்ணாத, அவனை அழிக்க பார்த்து என்ன பண்ணாத, உன் அழிவை தேடிக்காத. ஆனால் அவனை அழிக்கிறதுக்காக உன் எனர்ஜி லாஸ் பண்ணினா நீ என்ன ஆகிடுவ, உன்னுடைய வாழ்க்கையை இழந்துருவேன். மற்றவங்களை திட்டு, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டானே, நீ அவமானப்படுத்துறதுக்காக இருக்காத. அது உன் கோபத்தில் இருந்த சன நேரத்தில் தான் இருக்கணும். அதை வச்சுன்னு என்ன பண்ணாத. கோவப்படுறவன் கோபத்தோடு முடிச்சுக்கிறான். கோபத்தை சேர்த்து வைக்கிறவன் என்ன திரும்ப ஆகிடுவான், எப்போதும் ஒன்று பண்ணுறதுக்காக ஒன்று வச்சுன்னு வைப்பான். அதுக்கு இன்னொரு பேர், கோபத்தை உள்ளே வச்சுருந்தா என்ன பேர், அதுக்கு பழி வாங்குற உணர்ச்சி. கோபம் நல்லதா, பழி வாங்குறது நல்லதா? பழி வாங்குற உணர்ச்சி நல்லது இல்லை. ஏன்னா நீ உன்னால் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகவே முடியாது. பழி வாங்குற உணர்ச்சி உனக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, உன்னால் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நீ ஆழ்ந்த தூக்கம் தூங்கினா பழி வாங்குற உணர்ச்சியெல்லாம் அழிச்சிட்டு அது என்ன செய்யும், பழி வாங்கல. அதனால தான் தூங்கி இருந்தால் மறந்துடுவேன். தூங்கி இருந்தால் என்ன பண்ணுறோம், மறந்துடும். குழந்தையா இருக்கும்போது அதனால தான் ஆழமாக உள்ளே போனால தான் திட்டிட்டு ஜாலியாக பேசியிருந்தோம். செம்ம அடி அடிச்சுட்டு மறுநாள் போய் பேசின்னு இருப்போம். என்ன இல்லை ஒரு விஷயம் இல்லை, கொஞ்சம் வந்துச்சுன்னா பேஸ்ட்டாகவே வரமாட்டான். எதுவும் தெரியாத பேஸ்ட், நம்ம பொன்னாட்டிக்கிட்ட பேஸ்ட்டை 10 வாட்டி சாரி சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேன்றான். கட்சி வரைக்கும் அதை பிடிச்ச விஷயம் சார் வரைக்கும் ஏமாற்றிடலாம் இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணிருப்பா பொன்னாட்டி. நீ அன்றைக்கி இப்படி சொன்னி, நீ அந்த மாதிரி ஆள் தானே, நீ அன்றைக்கி இப்படி சொன்னி எத்தனை போட விடிய அதுக்காகவே வாங்கி கொடுக்குறது, எத்தனை வாட்டி ட்ரீவ் ஹோட்டலுக்கு எத்தனை போது அதையே சொல்லி தெரிஞ்சுக்கிறியா, அது வர அவ்வளோ சீக்கிரம் மந்திரம் நினச்சிக்கிறியா, இதை ஏமாத்துறதுக்காக யூஸ் பண்ணு. நம்ம புரிஞ்சுக்கணும், ஓ நம்ம சொல்லிட்டேன் தெரியாது சொல்லிட்டேன் அதுக்காக நீ என்ன ஏமாத்துற, எனக்கு அதுவும் புரியுது போ அப்படின்னா தான் என்ன ஆகும், அது
முற்றுப்புள்ளி வைக்கும். பழி வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எது தரும்? உங்கள் கோபம் தரும். அதனால் நான் எப்படி பழகுவது அப்படின்னு சொன்னால், முதல்ல நான் என்னை புரிஞ்சுன்னு இருக்கணும். அப்படி அது புரியாத காட்டி நம்ம என்ன பண்ண முடியாது, எப்படி பழகிறதுன்னு தெரியாது. நான் என்னை புரிஞ்சுக்கினேன். இப்போது நான் நிறைய கேள்விங்கள்லாம் கேட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நம்ம கடவுள்கிட்ட தான் வந்தோம். நம்ம கடவுள்கிட்ட வந்தோன்னா எதிர் வந்ததெல்லாம் அதுவும் கடவுள். ஆடு மாடு கோழி குதிரை பன்னி நாய் புலி சிங்கம் கரடி எல்லாம் கடவுள்கிட்ட தான் வந்தது. எனக்கும் அதுக்கும் ஒரு ஒற்றுமை இந்த உலகத்தில் இருக்குது. 2 பேரும் சக ஜீவிதம் அப்படின்றதுல ஒன்று தான். ஆனால் வாழ்தல் முறையில் பண்புகளில் வேற தான். எல்லாரும் என் புரிதலோடவே இல்லை. நாய் என்ன மாதிரி புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காது. எப்படி நாய் என்ன மாதிரி புரிஞ்சுக்காதோ அப்படி தான் எனக்கு கூட இருக்கிற மனுஷனும். நாயும் மனுஷனும் ஒன்றான்னா புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு விதத்தில் எல்லாரும் ஒன்று இல்லை. நான் புரிஞ்சின மாதிரியே எல்லாரும் புரிஞ்சுன்றது சாத்தியம் கிடையாது. எனக்கு புரிகிற மாதிரியே எல்லாருக்கும் புரியணுன்றது சாத்தியமே இல்லை. எனக்கு சரின்னு புரிஞ்ச ஒரே விஷயம் இன்னொருத்தருக்கு தப்புன்னு புரியலாம். எனக்கு இப்போ சரின்னு புரிஞ்ச விஷயம் நாளைக்கு தப்புன்னு புரியலாம். இல்லை இப்போ எனக்கு தப்புன்னு புரிஞ்ச விஷயம் எனக்கு நாளைக்கு சரின்னு புரியலாம். பாருங்கள், ஒரு தப்பு சரியை நானே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவேன், அல்லது என் நண்பனும் நானுமே மாறி இருப்போம். இப்போ சரி தப்புக்காக நம்ம 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கணும்? அவசியம் இல்லை. என்ன இல்லை? அவசியம் இல்லை. கறி சாப்பிடல ஒருத்தர், சரியா தப்பா? சரியா இல்லை, தப்பு இல்லை, அவர் சாப்பிடல. ஒருத்தர் கல்லுக்குடியில் திருக்குறளை ஃபஸ்ட்டு, சரியா தப்பா? அது அவர் இஷ்டம். நாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த சரி தப்புக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஆனால் அதை தர்க்கமாக வர எடுத்துன்னு போகிறோம். நம்ம குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவர் குடிக்கல, குடிச்சா தானே ஜாலியாக இருப்போம் அவருக்கு சொல்கிறோம், சரியா? தப்பு. என்ன பண்ணோம், சில விஷயங்கள்லாம் தப்பு ரேட்டுக்குள்ளே உட்படுற ஒரு சில விஷயத்தெல்லாம் ஆஃபர் கூட பண்ணக்கூடாது, கேட்டால் தான் கொடுக்கணும். நான் என்னை திரும்பி கெடுத்துட்டானோ, அவர் கேட்டுறதுக்கு எப்போ ரெடி ஆகிட்டாரு. ஆனால் காரணம் நம்மள சொல்லுவார், இவர் தான் எடுத்துன்னு போய் என்ன பண்ணிட்டாரு, என்ன குடிக்க வச்சிட்டாரு. ஏன்னா அவர் பாலில் ஊற்றி கலப்பி 2 பேர் கையை பூச்சி அமுகின மாதிரியும் குடியாரியான்னு கேட்ட உடனே தான் 2 பேரை குடிச்சிட்டான். துட்டுறாங்கன்னா அப்போவே 150 ரூபா தான் கொடுத்து அமிச்சாரு. இல்லை 70 ரூபா 80 ரூபா இருக்குன்னு பார்த்தா பீர் வெளியே 150 ரூபா. நம்ம ஆசையாக மட்டும் அதில் பாதி குடிச்சு விட்டு என்ன தான் குடிக்காரன் ஆகிட்டேன்னு வர சொல்லுங்கிறான். நியாயமா? துட்டு எந்து பேரும் வர எனக்கே கேட்டு போச்சு. என்ன இல்லை, தர்மம் இல்லை. உங்களுக்குரியதை நீங்கள் அனுபவிங்க. யாருக்குரியதை? உங்களுக்கு உங்கள் தட்டில் சோறு போட்டாங்க, எப்படி பண்ணுங்க, என்ஜாய் எப்படிலாம் சாப்பிடுங்க. யாரோ சொல்கிறாரு உள்ளங்கை நானேயாக சாப்பிடுன்றாரு, இன்னொருத்தர் சொல்கிறார் மென்னுனே இரு. அவர் சாப்பிட்டுக்கிட்டோம். அது யாருது? அவர் சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லது கெட்டதுன்றது ஒன்று இல்லை. நீ சாப்பிட்றது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அப்படி சாப்பிடு. நிஜமாக உனக்கு எது கம்ஃபர்டபிலிட்டாக இருக்குதோ அதான் உனக்கு சரி. எதில் நீ சுகமாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறியோ அதுதான் உன்னோட சரி. இதை இன்னொருத்தர் கூட என்ன பண்ணாத, பொருத்தி பார்க்காத. இன்னொருத்தரோட என்ன பண்ணாத, எந்த விதத்துலையும் யாருன்னா ஒருத்தர் மகானாந்தா என்ன போட்டாது அவருக்கு. மகானாந்தா அது யாருக்கு? அவருக்கு. நீ என்ன பண்ணாத, மகானாகணும் முயற்சி செய்யாத. முயற்சி செஞ்சாவே என்ன ஆகிடுவேன், நீ அவராக முயற்சி பண்ணவே பண்ணாத. ஏன்னா நீயா இருக்கிறது தான் வந்துக்கிற. அவராக முயற்சி செஞ்சானா என்ன, அது உனக்கும் அவமானம் அவருக்கும் அவமானம், 2 பேரும் அவமானப்படுத்துகிறோம். ஏன்னா அது அவரால் முடிஞ்சது, உன்னால் முடியவே முடியாது. காலம் வேறு, அவர் பிறந்த வாழ்ந்த சூழல் வேறு. அவர் கம்ப்யூட்டர் பார்த்துருப்பாரா, புத்தரை படிக்கிற, புத்தர் அதை பண்ணார் இதை பண்ணார், கம்ப்யூட்டர் பார்த்துருப்பாரு, பொருந்தார். செல்ஃபோன் தெரியும் அவருக்கு, ஒயின் ஷாப் தெரியும், நாளைக்கு ஆல்கஹால் பாட்டில் போட்டு விற்பாங்கன்னு தெரியுமா அவருக்கு. போவோம் குடுவில் இறங்கி குடிச்சு தான் பார்த்துருப்பார். ஆனால் இப்போ எப்படி சாப்பிட்டுக்கிறாங்க, பாட்டிலாக அடிச்சு கேஸாக வந்துன்னுக்குது. கல்யாண வீட்டுக்கு போனாவே என்ன தான், பாட்டில் தான், சாருக்கு தான். அதுவும் ஃபாரினில் ஃப்ரெண்டுங்கெலாம் போகிறோம், கொஞ்சம் ஜனவரி 1 என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஊற்றி தான் கொடுப்பாங்க. பிறந்தது வர சர்ச்சில் படிச்சது வர திருக்குறளில் சம்மந்தம் இருக்குமா? திருக்குறளில் சர்ச்சைக்கு எடுத்துன்னு போவானாங்க கல்லூனாமைனா. ஏன் நாத்தியம் ஓயன் குச்சிங்கிறானே. அப்போ நான் என்ன இல்லை, பொருத்தம் வராது எதுவும். அப்போ நான் எப்படி பழகிறதுங்க அப்படின்னா, உங்களை கவனிங்க. உங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த வார்த்தையில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் பேசுங்க. நீங்கள் உங்களுக்கு ஆங்கில புலமை பெற்றுக்கிறீங்க, ஆங்கிலத்தில் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக பேசுகிறீங்க. இன்னொருத்தர் கூட பேசும்போது யாருக்காக பேசுகிறீங்க, எதிராளி கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ பேசும்போது எதுக்கு பேசணும், எதிராளி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக பேசணும். புரியுறது மட்டும் இல்லை, அவர் அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது புரிஞ்சிச்சுன்னா எப்படி பேசுவீங்க,
நான் இந்த சின்ன விஷயம் சொல்கிறேன். எப்படி இருக்கணும்? அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ எப்படி பேசணும்? நீங்கள் நீ மாண்ணும் ராஜா மகனே செல்லும் என்பது கம்ஃபர்டபிலிட்டி இல்லையே அவருக்கு. ஏதோ ஒரு மகான் கிட்ட, ஒரு சாமியார் கிட்ட, ஒரு குரு கிட்ட போகிறீங்க, அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரான்னு தெரியாது எனக்கு. ஆனால் உன்னுடைய கம்ஃபர்டபிலிட்டி பிடிங்கிறாரு அவர். புரிஞ்சிக்கவே இல்லையே. நீ எப்படி கம்ஃபர்டபுள் இடத்துல எப்படி பேச முடியும்? உன்னால் உசுன்ட்டார் ஒருத்தர் போனால் நீ கம்ஃபர்டபுளாக இருக்கிறியா? அங்கே போய் உன்னால் கேள்வி கேட்க முடியுமா? அம்மா நீ எப்படி பேச போனேன் அங்கே அந்த ஆள்கிட்ட? பேசுறதுன்னா என்ன? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க பார்க்குறேன். எப்படி இருக்கணும்? யார் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்? நீங்களா நானா? ஒரு வாத்தியார் எதுக்கு ஸ்கூலுக்கு போனால் சேர்லாம் போட்டு ஃபேன்லாம் போட்டு வச்சுக்கிறான்? பசங்க கம்ஃபர்டபுளி அந்த என்ன பண்ண முடியும்? சொல்லி கொடுக்க முடியும். வாத்தியார் என்ன பண்ணுவார்? நின்று பேசுவார். நீ எப்படி கேட்டு நிற்ப? புரியல உனக்கு இந்த சின்ன விஷயம். அப்போ என்ன ஒருத்தம் அப்படின்னா, இன்னொருத்தர் கூட நீ பேசும்போதும் பழகும் போதும் இன்னொரு மனிதர் கம்ஃபர்டபிலிட்டாக இருக்கணும். உன் கம்ஃபர்டபிலிட்டியை விட்டாலும் பரவாயில்ல, புரிஞ்சுக்கோ. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ இலகுவாகவும் உனக்கு நல்லா வசதியாகவும் இல்லா கட்டிவிட பரவாயில்ல. ஆனால் நீ பேசும்போது எதிராளிக்கிட்ட அவர் எப்படி இருக்கணும்? ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணணும். அப்போனா அவருக்கு என்ன மொழி தெரியும், அவர் எந்த மாதிரி ஸ்லாங் எதிர்பார்க்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம்? பேசணும். இது புரிஞ்சிச்சேன்னா நீ எப்படி பேசலாம்? யாரை கூட பேசலாம்? யாரை கூட வேணால் பேசலாம். இவர் கூட தான் பேசணும்னு என்ன தலையெழுத்துக்குதா என்ன? அப்போது கம்யூனிகேஷன் டூல் தான் லாங்குவேஜ், மொழி. அதில் நீ 4 கற்றுக்கோ 14 கற்றுக்க தப்பு இல்லை. அது ஒன்றும் இல்லை. 2 பேருக்கும் ஒரு மொழி தெரியும் போது ஒரு மொழியில் 2 பேரும் என்ன பண்ணலாம்? கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். நீங்கள் பாட்டு அழகு தமிழில் பேசினா எனக்கு புரியாது. நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், நான் மட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னு பேசினார்னா அது என்ன இல்லை? பேச்சே இல்லை. அது பேர் பேச்சா? யார் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்? கேட்குறவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இது புரியாத ஒருத்தர் பேசிக்கிறாருன்னா அவர் பேச்சாளரா? அவரா பேச்சாளரே? நம்ம அவரை போய் சிறந்த பேச்சாளர்ன்றமே, நியாயமா? யாருக்குமே புரியாதபடி அப்பப்போ ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு ஏதோ ஒன்றா பேசிக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ நமக்கு தெரியாது. நமக்கு புரியவே இல்லையே, இது நியாயமா? அப்போ பார்த்துக்கோங்க. பேசுறதுன்னா என்ன? பயங்கரமான சுச்சுவேஷனு, எனக்கு என்னான்னே தெரில. ஏன் பயங்கரமான சுச்சுவேஷன் உருவாச்சு? அதுக்கு ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். நமக்கு தெரியாது, ஏதோ ஒன்று உருவாயிடும், தெரியாது தானே. யாரோ ஒருத்தர் நம்ம நெருப்பில் எடுத்து நிற்க வச்சுருவோம். வேறு என்ன கூட சூழ்ச்சியெல்லாம் பண்ணி நம்மக்கிட்ட இருந்தே வார்த்தைகளை பிடுங்கி நம்மளே என்ன பண்ணுறோம்? அவர் இடத்துல நிற்க வைப்பான். நீ ரசிச்சுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும் முதல்ல அந்த சூழ்நிலையை ரசிக்க தெரியணும். முதல்ல சூழ்நிலை என்ன பண்ணணும்? ரசிக்க தெரியணும். எங்கே இருந்தாலும் இது சாத்தியமாங்க. ஏன்னா உன்னை புரிஞ்சிச்சுன்னா நீ ரசிப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் விபச்சாரி இல்லை, நான் தேவடியா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சேன்னா என்னை யாருன்னா பார்த்து சொன்னேன் எனக்கு கோவம் வரான்? ஏன்? நான் தான் இல்லையே. இப்போ யாரோ பற்றி என்ன சொன்னால் எப்படியெல்லாம் மடங்குறா பாரு, எப்படியெல்லாம் சொன்னால் அமைதியாக இருப்பேன்னு யோசிக்கிறா பொழுதிவோ இல்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடும். அதே வார்த்தையை நான் திருப்பி சொன்னேன்னு வச்சிங்களேன், 10 பங்கு கோவம் வரும் அவளுக்கு. எப்போ சொல்லணும் அந்த வார்த்தைன்னு கேட்டால் இம்மீடியட்டாக சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எப்போ உன்னை அவள் என்னத்துக்கு திட்டுறான்னு கேட்டால், நீ கம்ஃபர்டபிலிட்டி இல்லாமல் ஆயினுன்னு தான் திட்டுறான். நீ எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாவ? நல்லா நீ இலகுவா லேசாக இருக்க கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷனை தான் என்ன பண்ணுறாவா? உருவாக்குறா. நீ உடனடியாக அதிக ஆயிடுறியே, சரியா? அப்போனா என்ன இல்லை, நீ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கூட ஏற்படுது. எந்த மாதிரியான சூழ்நிலை உனக்கு வந்தாலும் முதல்ல அந்த சூழ்நிலையை என்ஜாய் பண்ணணும். ஏன் வந்ததுன்னு பார்க்கணும். அதுக்கு அப்பாலமா ரியாக்ட் பண்ணணும். நில்கவனி செல்லு. எடுத்தோடனே ரியாக்ட் பண்ண கூடாது. சில இடத்துல என்ன பண்ணக்கூடாது? எடுத்தோடனே ரியாக்டு பண்ணக்கூடாது, நிற்கணும், நிதானமாகிடணும். திட்டினாங்கண்ணே அப்போ நம்ம புரிஞ்சிச்சேன்னா தான் நம்ம நிதானமாக இருப்போம். புரியலண்ணே நம்ம ஏன் நிதானத்தை தவிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒன்று உண்மை இருக்குது. எதில் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை. நான் என்ன சொல்கிறேன், அது கூட புரிஞ்சிச்சு. நம்ம அப்படி தான். அது ஏன் இவன் சொல்லணும்? இப்போ 2வது பாயிண்ட்டு. இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, நான் மோசக்காரி பாவி எல்லாம் தான். இருட்டு மாதிரி ஏன் வேலை தர உனக்குன்னா வந்து அதனால் உனக்குன்னா லாஸ். நான் முட்டாள், இருட்டை உனக்குன்னா லாஸ். அது ஏன் சொல்கிறேன் கேட்கலாம். நான் முட்டாள்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரிஞ்சிச்சே, ஏன் அதை எனக்கு சொல்கிறேன்? இப்போது சொல்கிறதுனால நான் அறிவாளி ஆகிடுவேண்ணா. இவர் இமீடியட்டாக என்னை முட்டாளுன்றார், நான் ஒன்றும் அறிவாளி ஆகிடுவேண்ணா. அவ பொறுத்து இல்லையே, நமக்கு தான் மண்டையே அவ்வளோ தானேங்க. எவ்வளோ சொன்னாலும் நமக்கு ஏறாதே இல்லை, ஜென்மமே அவ்வளோ தானே. ஏன்னா போய் நீ சொன்னால் என்ன பண்ண முடியும்? நம்ம அதுக்கும் என்ன பண்ண மாட்டோம், அசர மாட்டோம். நீங்கள் சுச்சுவேஷன் என்கிட்ட போட்டு கூட பார்க்கலாம். நீங்கள்
என் மேலே தூவி எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் பேசுகிறேடா சிவாடா அப்படின்னு கூட சொல்லி பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், பேசி பார்க்கலாம். அப்போது என்வைரன்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம்னா ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரியாக மாறிடுது. அப்போவும் கூட எதிராளி உன்னை கம்ஃபர்டபிலிட்டி கெடுத்துட்டான் விட்டுரு, ஆனால் அவனை நீ கெடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்னு புரிஞ்சிச்சனா நீ என்ன பண்ணுவானா, ரியாக்ட் கூட பண்ணாமல் போயிடலாம். அதுவே பெரிய அவமானம் அவனுக்கு. என்னன்னு போட்டோம் ஏமாளி வராது. இல்லை ஏமாளியாக இருக்கக்கூடாது. ஏமாளின்றது வேற, விட்டு குத்துட்டே போகிறதுன்றது வேற. என்ன தெரியுமா, இதில் நான் நல்லவன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். சில பேர் சுச்சுவேஷனோட அடாப்ட் ஆகி நடிக்கிறது, அதை கூட ஒத்திசைவு கொள்றது இல்லை. இவர் ரொம்ப நல்லவராம்மா, எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்லையாம்மா, தனியாக போய் எதுன்னு பேர் அவங்க சொல்ல கட்டி போகிறாங்க. இது வரைக்கும் வந்து நிறுத்தி போகிற நல்லவன்ட்டு. நான் என்ன சொல்லிட்டேன், அட்ரா புட்ரா கனவு போன வாட்டி பேசும்போது அதான் பேசினேன். கோவமே படாதவர் என்ன பண்ணுறாரு, தூரத்தில் நல்லவர் என்ன பண்ணுறாரு, திட்டுறது இல்லையா. ஆனால் தனியாக ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும், பொம்பளை நிறைய ஆடுவான், ஆம்பளை கம்மியாக ஆடுவான். ஏன்டா லூஸே, திட்டினவன் அவன் செவருக்கு வாய்ந்தா திட்டம் போகும்போது எவனோ திட்டினான்ட்டு என்ன வர ஈரமாக்கிறேன் தலைகாணி கேட்கும். எங்கேயோ திட்டத்துக்கு என்ன வந்து ஈரமாக்குறவனுக்கு அறிவுக்கு தான் உனக்கு மட ஜென்மமே. கேட்குமா கேட்காதா திட்டம். நான் உன்னை டெய்லியும் தாங்குறேன், நீ தூங்கும்போது சொகுத்தை வச்சுக்கிறேன், என்ன ஈரமாக்கிட்டேன், வா திரும்பி படி ஈரமா சில்லுன்னு இப்போ தூங்கவே விட மாட்டேன் உன்னை பார்த்துக்கிட்டேன். தலைகாணி என்ன பண்ணுறோம், நம்மளை தூங்க விடாது. நீ ஏன் நல்லவன் பேர் எடுக்க பார்த்த, இல்லை பார்க்கக்கூடாது. பிரித்தியார் உன்னை நல்லவங்கன்னு சொல்கிறதுக்காக நீ என்ன பண்ணல, பொறுக்கல. உனக்கு நல்லவன் அந்த நீ சொல்லும்போது என்ன செய்யணும், எல்லாம் சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக. அது ஏன் இப்போ என்ன சொல்கிறீங்க, ஏங்க உங்களுக்கு விட்டு கொடுக்கலன்னா நான் இதெல்லாம் சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டா நீங்கள் நான் நல்லவன் நீங்களே, நீங்கள் நல்லவன்றதுக்காக நான் விட்டு கொடுக்கணுமா, போய் விட முடியாது. என்ன பண்ணோம், அதெல்லாம் கிடையாது போ. என்னென்னா சில பெண்களால் சொல்ல முடியாது, ஏன்னா டிபெண்டன்சியாக இருக்கிறதுனால. சில ஒர்க்கரால் சொல்ல முடியாது, மேனேஜர்கிட்ட டிபெண்டன்சியாக இருக்கிறதுக்காக. கடவுள் புரிஞ்சிச்சானா தான் இதெல்லாம் சொல்ல முடியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆகணும். நீங்கள் அந்த தில்லு வரணும்னா சும்மாலாம் வர நான் கற்றுக் கொடுத்தா நீங்கள் கற்றுக்க முடியாது. அதெல்லாம் படிப்பணிவதும் புகழ்வதும் அல்லாஜ் ஒருவனுக்கேன்னு எழுதி ஒட்டியிருப்பான், சும்மா இல்லை இதெல்லாம். அவன் சும்மா ஸ்டிக்கரில் ஒட்டிங்கிறான், நம்மளாம் புரிஞ்சு வச்சுக்கிறோம். யார் வந்து சொன்னாலும் நில்லாது அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்கும். தடை போட்டு இது சாதாரண விஷயத்தையே என்னால் அடங்க முடியதில்லை, மூத்தத்தையே அடங்க முடியல, போயா ஆச்சரியத்தை அடங்க முடியும். நீ கேட்டவன் சொன்னான் சொல்லிப்போ அடம் பரம்புக்கு அப்படின்ட்டு என்னவோ ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா என்ன ஆகிடுவான், ஐயே இது நார்வாயிடா, இதுக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது. சொன்னது ரொம்ப நல்லவருப்பா, எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல, கூப்பிட்டே திட்டலாம், வாடா சொன்னதான் என்ன நினச்சிக்கிறேன், கூப்பிட்டே திட்டுவான். ஏன் 2 வாட்டி வர கம்முன்னு வர போயிட்டாரு. முதல் நாளே திட்டிருந்தாருன்னா, முதல் நாளே அவர் கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, காலேஜ் ஃபஸ்ட்டு போகிற அன்றைக்கே நீங்கள் சரியானது இல்லைன்னா வெல் பிகன் ஆஃப் க்ளோஸ். நல்ல துவக்கம் வாது முடிவு. பேசும்போது பேசாது, நீங்கள் பின்னாடி அங்கே பேச முடியும். தலைகாணி கூட திட்டுமே, சிவரெல்லாம் அடிக்கும், உங்களை சிவரெல்லாம் அடிக்கும், தலைகாணி திட்டம். அதனால் நீங்கள் நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாதீங்க, எதிராளியை ஆட விட்டு. ஏன்னா இங்கே விஷஜந்துக்கள் வாழுது, மனித ரூபத்தில் எப்படி இது விஷஜந்துக்கள் வாழுது. நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ஏன்னா விஷமே வச்சுன்னு பேசிக்கிறான், அப்படியே பாலிஷ் பண்ணிட்டு அப்படியே நைஸாக குத்தத்தையே தெரியாமல் குத்தி உள்ளே வைத்திடுறான் விஷத்தை. நீங்கள் தான் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். என்னடா சுருக்குன்னு கடியும் போதே என்ன, ஏன் அது என்ன கேட்கணும், இல்லைன்னா என்ன ஆகிடும், அது அதுமா பாய்சன் உள்ள போகுது. சில கெட்ட வார்த்தைங்கள்லாம் நல்ல பேரில் தான் போகுது, நல்லதின் பேரில் தான் போகுது. உங்களுக்கு தெரியாது. சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயே சர்வ விக்னோப சாந்தையே அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, ஒருத்தர் அவ்வளோ கெட்டது பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அது எப்படி கெட்டதுன்ட்டு? அது கல் பேசுமா, நடக்குமா, போகுமா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடி நின்று அப்படியே அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, உள்ள ஒரு நீங்களும் போய் என்ன பண்ணுறீங்க, இப்போ சுக்லம் பரதனம் ஏன்பா என்னப்பா சொல்கிற, அது ஏன்பா கல் முன்னாடி சொல்கிற, கேட்டிங்களா இப்போண்ணா? இல்லை அவர் கேட்டார் யார் என்ன, ஏன் நீங்கள் கேட்கவே இல்லை? ஆனால் உங்களை பார்த்து யாருன்னா புறம்போக்குன்ட்டு என்ன பண்ணுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, பின்னாடி வண்டி எடுத்துன்னு போகிறீங்க. அவன் போய் என்ன பண்ணுது, ஏதோ கோவம் வந்து புறம்போக்குண்ணா, அதுக்கு போய் பெரிய விஷயமே எடுத்துட்டு போடா பயந்தான்னா.
உங்களை பார்த்து பயந்தானா என்ன பண்ணுறான்? ஏதோ கோவம் வந்து திட்டினா அது ஒரு விஷயமா எடுத்துன்னு போயிட்டுனா நீங்கள் விடவே மாட்டேன்றீங்க. அதே பிறகு கோவம் வந்தால் திட்டலான்னு திரும்ப ஏறுறீங்க. அவத்தாண்டா திட்டுவேன் 2 அடி அடிப்பான். அடிப்பானா மாட்டானா? ஆனால் இவர்கிட்ட நீங்கள் கோவமே வரல. உங்களுக்கு ஏன் வரல? சொர்ணக்கிட்டு போயிட்டீங்க. சொல்கிற விதத்தை வச்சு நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? ஏமாத்திட்டீங்க. காக்கா நீ கருப்பாக்குற வடையை போட்டு நான் சொல்லிச்சே என்ன சொல்லிச்சே? அந்த மாதிரி இவங்கெல்லாம் அழகாக்குற நீ நல்லவன் சொல்லிட்டு உன்னை ஏமாத்திங்கிறாங்க. எவன் உன்னை பார்த்து பகிரங்கமாக நல்லவன் சொல்கிறானோ கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்ககிட்ட. ஐயோ ரொம்ப நல்லவருங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க? இருந்தாலும் நம்மளை பார்த்து நல்லவன்றானே. உண்மையிலே நல்லவருங்கன்னு சொல்கிற விதம் இருக்குது தம்பி. நான் சொல்கிறது வந்து அது இல்லை. அது வந்து நான் தான் சொன்னேன், முதல்ல சொல்லிட்டேன். நீ சாதாரணமாக போ, சாதாரணமாக பேசி, எந்த வார்த்தையான என்ன பண்ணு பயன்படுத்து. அது உள்ளார்த்தமாக வரும்போது என்ன இல்லை மீனிங்கே கிடையாது அதுக்கு. அங்கே நீ நல்லவன் சொல்லு, கெட்டவன் சொல்லு, அவர் சூப்பர்ரா அப்படின்னே சொல்லு. உனக்கு என்ன வருது அந்த வார்த்தை? இப்போ தான் வரையான்னு சொல்லும்போது என்ன இருக்குது அதுக்குள்ள? உண்மையாக பேசுகிற மனிதனுக்கு பிரச்சனையே இல்லையே. நான் அவனை பற்றி பேசவே இல்லை. அடாப்ட் சுச்சுவேஷன் வந்து உனக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே எதிராளிகிட்ட எப்படி நடந்துக்குதுன்னு தெரியாமல் இக்கெட்டில் எதுவுமே நிற்க வச்சான். அப்போ தான் நான் இதை சொல்கிறேன். நீ சராசரியாக பேசும்போது என்ன பண்ணேன்? ஃபிக்ஸ் பண்ணினே பேசாத. சாதாரணமாக கிளாஸுக்கு போகிற, நோட் எடுத்துன்னு போகிற, புக் எடுத்துன்னு போகிற, உன் ஃப்ரெண்டு வரா, ஹாய் சொல்லு, மச்சி சொல்லு, மாமா சொல்லு. ஒன்றுமே லவ் அது. அங்கெல்லாம் போய் நான் போய் யோகா குடியில் போயிட்டு வந்துட்டேன், ஓ வாழ்க்கை வளமுன்னா அவள் தான் சரியான லூஸு கிறுக்கு அரக்கருக்கு வந்துச்சுரா சொல்லுவானா இல்லையா? உனக்கு கூட்டத்தில் இருந்து என்ன பண்ணுறான்? அதுதான் வேறு மாதிரி தான் ஆகிடுவான். வேதத்திரி ஆளுங்கெல்லாம் காலேஜ் போகிறது இல்லை, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். காலேஜ் போகிற பசங்க அவனை வாழ்க்கை வளமுடன்னு சொல்கிறது இல்லை. உங்கள் காலேஜில் என்ன உனக்கு வாழ்க்கை வளமுடன்னு சொன்னானா? அவங்க அப்பா யாருன்னா போகாமல் இருப்பானா? உங்கள் காலேஜில் 40 பேர் உங்கள் கிளாஸில் இருப்பான். அதில் ஒரு அப்பம் கூடவா வேதத்திரிகிட்ட போயிருக்க மாட்டான். அந்த புள்ள எவனா வாழ்க்கை வளமுடன்னு சொன்னானா உனக்கு? ஏன் சொல்ல? கலாச்சிடுவோம் தெரிதப்போ. ஆனால் அவங்க அப்பா போய் பாரு சொல்லி நிற்பான். வீட்டுக்கு போ அவங்க அப்பனாண்ட போனவொடனே வாங்க தம்பி வாழ்க வளமுடன்னுவான். நீ அவனை கலாச மாட்டேன். ஏன்? அதுதான் உன் தப்பு. இதுதான் கெட்டது. அப்போது கெட்டது என்ன பண்ணினேன்? ஈஸியாக அப்சர்வ் பண்ணினேன். நல்லது என்ன பண்ணிடுற? ஆனால் நல்லது உனக்கு யாருமே உனக்கு சொல்லி கொடுத்தவள என்ன தான் பண்ணுங்கிறான்? கெட்டது தான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சு வச்சுக்கோ. சொல்லிக் கொடுக்கும்போதே அது என்ன? இது கெட்டது. அதில் ஏதோ ஒரு கெட்டது இருக்குது. நல்லதை உனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் அழகாக வச்சுக்கிறான். அவன் தான் குரு. அந்த ரகசியத்தை வச்சுக்கிறான். அவ்வளோதான் அவன் சொல்லிக் கொடுக்குறான். வேறு எதுவுமே சொல்லிக் கொடுக்கறதில்லை. குருக்கிட்ட போய் நந்தி மாடு எப்படி ஓடுறதுனா கற்றுனாரு? இல்லை. பொன்னாடி கூட எப்படி ஓடுறதுனா கற்றுனாரு? இல்லவே இல்லை. கடவுள் எப்படிங்கிறாரு நான் எப்படி பார்க்கணும்? அவ்வளோதான். அதுதான் அவர் கற்றுனார். மீதியெல்லாம் என்ன பண்ணல. வாழ்க்கையெல்லாம் யாருக்கும் என்ன பண்ண முடியாது, கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஏன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இது அப்படி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீ தான் என்ன பண்ணணும்? இங்கே திருப்பிக்கணும். திடீர்னு புல்லட் வரும் கருப்பு கலரில், நீல கலரில் புல்லட் வந்துட்டா என்ன பண்ணிக்கிறாங்க? மலேசியாவில் ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா சொல்லிடுறாங்க, நீ வண்டி வந்தனா இந்த பக்கம் பார்த்துட்டு தான் ரோடை கிராஸ் பண்ணணும். இல்லைனா ரோடு என்ன பண்ணாத, கிராஸ் பண்ணாது. அந்த சிக்னல் இல்லாத இடம். பொதுவாக சிக்னல் இருக்கும், அந்த இடத்துல தான் கிராஸ் பண்ணுவாங்க. இவங்க வீடு பக்கத்துக்கு இருக்குது. அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் பாரு. வண்டியிலன்னு தெரிஞ்சின பேர் என்ன பண்ணு, ரோடை கிராஸ் பண்ணிட்டு இந்த புள்ள காலிருந்து சாயந்தரம் அங்கே நின்றுங்குது. ஏன் தெரிஞ்சிச்சா? வண்டியே வரல 2 பக்கமும். ஞாயிற்றுக்கிழமை ரோடு காலி ஆகுது, எப்படி வர்றது? இப்போ வண்டி வந்தால் வழி விட்டு வர சொன்னாங்களே. கற்றுக்க முடியாது. வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, கற்றுக்க முடியாது. வணக்கத்தை, மரியாதையை, பெரியவங்க மேலே நீ அன்பு செலுத்தத்தை. பெரியவங்கன்னு உனக்கு எப்போ புரியுனா உன் புத்திக்கு உரைக்கும். இவன் விசேஷமானவன். உங்கள் நண்பன் ஒருத்தங்கிறான், கூடவே இருக்கிறீங்க சக நண்பன், அவன் வந்து சிகரெட் பிடிக்கிறது ஹேபிட்டோரியெல்லாம் வச்சுங்கிறான். ஆனால் யாருக்கும் இதை ஆஃபர் பண்ணுறதே இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி கேட்டீங்க ஆசைப்பட்டு, இல்லைடா சிகரெட் நல்லது இல்லை, நானே பிடிக்க ஆரம்பித்து வந்து விட முடியாமல் இருக்குது, உனக்கு நல்லது இல்லைன்னா அவன் மேலே உங்களுக்கு மரியாதை வருமா, இல்லை அவன் மேலே வெறுப்பு வருமா? அவ்வளோதான். அது யாருன்னா சொல்லியா கொடுக்க முடியும்? யாருன்னா சொல்லி கொடுக்க முடியும்? சொல்லி கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் கூட மரியாதை வரலாம். ஏன்னா கொடுக்குற இது சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இல்லைடா நான் வந்து பிடித்து வந்து இது ஃபில்டர் இல்லாது வெறும் ஃப்ளேக்கு, நீ வேணா ஃபஸ்ட்டு பிடிக்கிற வில்ஸு பிடி, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஃபில்டர் வச்சு பிடி, வேணா ஃபஸ்ட் டைம் பிடிக்கும்போது அப்போ வேணா நீ பழக்கிக்கோ, ஆனால் நல்லது இல்லைடா. அப்படின்னா ஆகும். தண்ணி ஊற்றி வரும்போது தண்ணி சரக்கு குடிக்கும்போது தண்ணி நிறைய ஊற்றி கொடுறா, காரமாக இருக்கும். நான் நல்ல நண்பன் தானே, ஊருக்கா தொட்டுக்கு அதடா இன்னும் போதை ஏறிடும், வானா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறதா, சினிமா பார்க்கலாம், அப்படி தானே பழக்கம் ஆயிடுது. எப்படி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு ஒருத்தர்? அப்போ யாரா சொல்லி கொடுத்தாங்களா ஊருக்குலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுப்பா,
அப்பா சொல்லி அமைச்சாரா நீ காலேஜ் போகிறேன்னா உனக்கு இன்னார் வருவார், அவரை கூட க்ளோஸ் ஆகிடு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி க்ளோஸ் ஆகிட்ட? யாரும் நீ ஒன்றுனா பண்ண வேண்டியதில்லை எதுவும் சொல்லி நீ போகிற போக்கில் போனேனாவே இவங்க யார் உனக்கு நண்பராக வரணுமோ அவங்க நண்பராக, யார் உனக்கு எதிரியாக வரணுமோ அவங்க எதிரியாலாம் வந்துடுறாங்க. நீ எப்பவுமே எப்படி இருந்துடணும்னு கேட்டீங்கன்னா உன்னை மாறாமல் உன் நிலைமையை மாற்றிக்காமல். உனக்கு புரிஞ்சிச்சு சிகரெட் பிடிக்கிறது தப்பு, பிடிப்ப பிடிக்க மாட்டேன். சாராயம் குடிக்கிறது தப்பு, பிடிப்ப பிடிக்க மாட்டேன். கண்ட பொம்பளைங்களை பார்க்குறது தப்பு, பொண்ணுங்களை பார்க்குறது தப்பு, புரிஞ்சிச்சு பண்ணுவேன் பண்ண மாட்டேன். படித்தா நல்லது, உனக்கு யாருன்னா சும்மா சொல்லி கொடுத்துருவாங்க. காலைல எழுப்பி பட்டா தம்பி நான் புக்கை எடுத்து வச்சு புறம்புக்கு ஏப்பி விட்டு போயிட்டான் இப்போ நாய் என்னத்தை சேர்த்து அதிலே ஒரு வேறு எதனா புக்கை வச்சு பார்க்கணும் வேண்டியது தான். இல்லை புக்கை வச்சுட்டு பச்சினே இருக்கிற மாதிரி எப்படி எப்படி பார்த்தாரு யாருன்னா நினச்ச திரும்ப தண்ணி ஊற்றி அடிச்சு போய் வச்சு திருப்பி எடுத்து பச்சா படிப்பே நீ உனக்கே புரிஞ்சிச்சு எப்படி படிப்ப? யாருன்னா உன்னை எழுப்புனா சொல்லியா? உனக்கே புரிஞ்சிடணும் எல்லாம். இதெல்லாம் யாருன்னா தடுத்துட்டு அது மாதிரி எழுப்புற அப்போ முட்டாளு. இந்த புதை படிக்காதுன்னு விட மாட்டேன்றான் அவன். படிக்கிற பிள்ளை என்ன செய்யும்? தானாக படிக்கும். படிக்காத பிள்ளை எப்படியுமே வெப்பமே படிக்காது. ஐந்தில் விளையாது அந்த அக்கா அழகாக தான் சொல்லிட்டு போயிடறாங்க. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ண மாட்டான்? வாழ்க்கை போராட்டமே கிடையாது. வாழ்க்கை என்ன கிடையாது? போராட்டமே. புரிஞ்சிச்சுன்னா சும்மா அப்படியே ஜாலியாக நந்தவனத்துக்கு போனால் பூ கீழே கொட்டிகிட்டு இருக்கோம் வாரின்னு வந்துடலாம், பிடுங்க வேண்டியதெல்லாம் கிடையாது. பூ பறிக்கும் பக்தன் போல மெதுவாய் அப்படின்ட்டு அவ்வளோ மெதுவாக. வாழ்க்கை ரொம்ப இதமானது, ரொம்ப பதமானது. உங்களுக்கு அங்கே அன்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, இறஞ்சி கிடைக்குது. நீங்கள் அன்பெல்லாம் வெளியெல்லாம் போய் காட்டில் மேட்டிலலாம் தேட முடியாது. அன்பு எனக்கு பிடிக்கல வர முடியாது. கட்டின பொண்ணாட்டிக்கிட்ட அன்பா இல்லை அந்த நாய். நீ எப்போ அன்பை வந்து போதிக்கிற சொல்லணும், நம்ம கேட்கணும். அன்புனா எங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்குது. தோ பக்கத்தில் உன்னை கூட உறவாட வந்தவங்ககிட்ட நீ பேச முடியாது. நீ எங்கேயோ இருக்கிற கடவுள்கிட்ட போய் என்னத்தை உறவாடுவேன்? முடியாது. முதல்ல உன்னை கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி மாமா மச்சான் பொண்டாட்டி புருஷன் இவங்களுக்குள்ள அன்பா இருந்தேன்னா என்ன ஆகிடுவேன்? சொர்க்கத்தை குழந்தைங்க கொண்டு வருது. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. புள்ள பிறக்காதவங்க மாட்டுத்தன்மை கொஞ்சம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்குள்ள அன்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கவனித்து பாருங்கள், ஆழமாக கொஞ்சம் பாருங்கள், நெருக்கமாக பாருங்கள். அவங்க அன்பை வளர்த்துக்குனா தானே புள்ள பொறுக்கும். இன்னொரு பிள்ளை தத்தி எத்த பேருக்கு புள்ள போதுச்சே. வாழ்வை நீ தேடி வடக்கே நீ போனோம், நாங்கள் போவதுங்கு புள்ள ஏற்றோம், நாங்கள் தத்து குத்தோம். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் சுற்றி எழுதியும் கொடுத்துட்டுக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. தத்து ஏற்றவொடனே புள்ள வந்துடும். உனக்கு வந்து எப்படி வருது? அந்த அன்பு சுரந்தா நோய் நல்லாயிடும். எல்லாரையும் நேசிச்சேன்னா ஆனந்தமாக இருப்பேன். அறிவு அப்படியே பலன்னு இருக்கும். இந்த புள்ள அழகாகுதுப்பா, வெரி குட். இந்த புள்ள அழகாகுதுப்பா, இதுவும் அழகாகுது, அசியமாகுதுன்னா தப்பாக போச்சு. இதுவும் எப்படி தான் இருக்குது? இதுவும் தான் பார்க்குற அத்தனையும் அழகாக தானே இருக்குது. கடவுள் படைப்பு தானே எல்லாமே. முருங்கை மரம் பாவக்காய் ஒரு டேஸ்ட்டு, முருங்கைக்காய் ஒரு டேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு ஒரு டேஸ்ட்டு, கருணக்கிழங்கு ஒரு டேஸ்ட், எல்லாம் தானே அழகு இந்த உலகத்தில். அவ்வளோதான். வெண்டைக்காய் சாப்பிட்ற மாதிரி ஆடு கறி மாட்டு கறி சாப்பிட்டுக்கிறான் ஒருத்தன். தப்பா? உனக்கு வெண்டைக்காய் பிடிச்சிக்குது, உனக்கு ஆட்டு கறி பிடிச்சிது, அவ்வளோதான். செய்கிற விதத்தில் கொலை பண்ணுறாங்க, கத்தியில் குத்தி எடுக்கிறாங்கன்னா வெண்டைக்காய் மட்டும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப பக்குவமாக எடுப்பாங்களா? நெல்லை எப்படிங்க அடிப்பாங்க? பகர் அது வரமாட்டேன்னு அடம் பிடிக்கும். செம்ம அடி அச்சது போயதுன்ட்டு வேற யானை வாட்டம் வச்சான். யானை வச்சது போயதுன்ட்டு டிராக்டர் விட்டான். இப்போ இதெல்லாம் தப்பா தெரியலையா? நான்சென்ஸ்க்கு ஆடு மாடு குத்து தான் தப்பா தெரியுது. இடியட் அதுக்கு தாண்டா போட்டு இடிக்கிற. அச்ச உச்சம் மெச்சு அதோட விட்ட மிஷினில் விட்டு வர தேய்க்கிறான் டொருன்னு பாலிஷ் பண்ணி. அடிச்சு சும்மா வந்துச்சா? எல்லா சிந்தனும் சிந்திட்டு அதெல்லாம் காமிச்சாடா நீ இறக்கம். அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு உள்ளெல்லாம் எரியுது. ஐயோ இவ்வளோ ஜீவன் ஆடு குத்தும் மொத்தம் எனக்கு வெறுப்பாகுதுண்ணா. ஏன்னா உன் மனநிலை சரியில்லை, புத்தி பறிச்சு போய் பார்க்குறேன். கோய் கட் பண்ணி தோங்கினோடனே பா ஐயோ கோய் ஆடு மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது கொடுக்குது. நீ உண்மையிலே மனுஷன் தானா? தைரியமாக சொல்லு. உனக்கு உண்மையிலே அறிவு கரெக்டாக வேலை செய்தா? கிடையாது. ஏன்னா எங்கேயோ உனக்கு என்ன இருக்குது? பயம். ரத்தத்தை பார்த்தா உனக்கு பயம், பிடரியை பார்த்தா உனக்கு பயம், தலையும் உடம்பையும் தனியாக பார்த்தியானா பயம் இருக்குதுன்னு மட்டும் சொல்லு. இதுக்கும் சைவம் அசைவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ போய் பழகிறதுக்கு எதையும் கற்றுக்காத, அன்பாக போய் நில்லு. எல்லாரும் வாழணுன்னு நினை. உன்னை ஜெயிக்க முடியும், இன்னொருத்தர் யாரும் இல்லை. நான் நினச்சிட்டேன்னா உனக்கு ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அன்பார் அசிங்கம் பார்க்காத. பிறகு யாருக்கு நல்லவனாக இருக்கணும்னு நினைக்காத. யாருக்கும் நீ நல்லவனாக இருக்க இங்கே வரவே இல்லை. யாருன்னா உனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கலாம் நன்மைன்னு நீ வாழ்ந்துங்கன்னா கச்சை கொட்டு போடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ட்டு நீ பாட்டு ஓடி போச்சுன்னு இப்போ கஷ்டம் எல்லாத்தையும் எதுவுமே பிச்சனை புள்ளி கொடுத்துட்டு போடுவாங்க. நீ பாவமாகிடுவே. ஏன்னா ஏமாத்துறவனை தான் ஏமாற்ற முடியும் இந்த உலகம். நீ எதை செஞ்சாலும் தாங்குவிடா, அவன் அப்படி இல்லைன்னு வாங்க. அதான் அம்மா.
அதனால் போய்க்கவே தெரியாதுன்னு ஒரு காரை சொல்லுவாங்க. நீ பாவம் இறக்கப்பட்டு குத்துன்னு இருப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணி நிற்பாங்க. அதனால் நீ உன் ஸ்டாண்டில் கரெக்டாக இரு. உன்னுடைய நிலையில் என்ன பண்ணாத, யாருக்காகவும் எதுக்காகவும், அம்மாக்காக, அப்பாக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, மாமாக்காக, எல்லாருக்கூடும் அன்பாக இருக்கிறது வேற. எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் அவரும் அதெல்லாம் செட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்லப்பா, கார்த்திகேயன் வெரி குட், நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டா வாழ்க்கை வள முடியாது அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டார். தம்பி ஆர் யூ என்ஜாய்டுன்னு கேட்பார் இவர். உனக்கு கொடுத்த சூழ்நிலைலாம் நீ கம்ஃபர்டபுளாக இருந்தியா, ஜாலியாக இருந்தியா, என்ஜாய் பண்ணியானா? எப்படி போவ கடவுள்கிட்ட? துக்கமாக மூஞ்சி துக்கமாக இருக்கான், எப்படி இருக்கும்? சே பார்த்தாலும் பார்த்தேன் நான் உன்னை போல பார்க்கல அப்படி தானே சொல்லுவேன். கேட்டாலும் கேட்டேன் உன் பேச்சை போல கேட்கல. வாழ்ந்து முடிச்சா தான் ஏன் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும். நீயும் வாழணும். ஒரு கிளப்புக்கு போகிறேன், எப்படி ஆடுவாங்க டான்ஸை? கல்யாணம் முடியாது நானும் வச்சுக்கிறாங்களா பார்த்தியா? கோயிலுக்கு போய் எப்படி இதுன்னு பேர். அப்போ புனிதமான இடம் எது இல்லை? கோயிலில் சத்தியம் இது, புரிஞ்சுக்கோ. வேடிக்கையாக நினச்சிக்காத, வெரி சீரியஸ்லி டாக்கிங்கயா. செம்ம கொடி குஸ்திக்கிறானுங்க பீரில். அங்கே போனீங்கன்னாக்கா அந்த கிளப்பில் பப்பில் ஒருத்தன் எச்சிருந்தே இல்லைங்க. புனிதம் மாறி போயிருக்குது. இப்போ கோயிலுக்கு போ, சுண்டல் தான் கொடுக்குறான், செம்மையடி அடிச்சுக்கிறான். என்னடா இது போய் தப்புன்றான், அதை போய் சரின்னுக்கிறான். என்ன லூஸாக இருப்பானுங்கல்ல. இதான் ஆன்மீகம் வர சொல்லி தெரிஞ்சுக்கிறானுங்க. ஒரு பொம்மையை அங்கே உருவம் பண்ணி வச்சிட்டானுங்க, ஒருத்தர் நிற்க வச்சிட்டானுங்க, அவன் ஏதோ பேசுகிறான், கத்துறான், கொடுக்குறான். இங்கே அப்படி இல்லை, ஒருத்தர் பாடுறாரு, எல்லாருக்கும் புரியுது, கூட வர பாடுறாங்க, ஆடுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. எவ்வளோ என்ன எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் யானை இடிச்சினாங்க. போய் பாருங்க, அட்லீஸ்ட் சினிமாவில்னாச்சும் பாருங்க. இப்போ எது புனிதம்? ஒருத்தர் என்ன பண்ணிக்கூடாது. நாகரிகம் புரிஞ்சிருக்குதே. அடுத்தவங்க வாழ்கிறாங்க, அடுத்தவங்களாம் ஆடுறாங்க, அடுத்தவங்களுக்கும் மரியாதை இருக்குது, அவங்களும் என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்னு புரிஞ்சுக்குது. இங்கே புரியலையே, இன்னும் புரிய வைக்கலையே. அப்போ இது ஆன்மீகமான மனிதர்கள்லாம் எங்கே போயிட்டுக்கிறாங்க? இப்போ பப்புக்கு போயிட்டாங்க. ஆன்மீகம் இல்லாதவங்களாம் தான் இப்போ என்ன பண்ணுறான், காய் வச்சு போட்டின்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு போய் சொல்லி தெரிஞ்சுக்கிறான், உஷாராக இருக்கலாம். ஆன்மீகம் எங்கே இருக்குது? இப்போ பப்பில் இருக்குது. பப்பில் ஒருத்தர் டிஷர்ட் போட்டுன்னு ஆப்டர் போட்டுன்னு உட்காந்துன்னு சொல்கிறாரு, தம்பி செம்ம போதே, உன்னை பார்த்தா நல்ல பையனாக தான் இருக்குது, இங்கே வந்துருக்குது சம்மந்தம் இல்லைன்னு. ஆனால் நீ தான் இங்கே தான் வரணும், இங்கே தான் ஏன் நல்ல விஷயம்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் போதை அதிகமாகிட்டுக்கிறேன், ஆட முடியல. ஆனால் பரவாயில்ல, நீ ஒருத்தன் கஷ்டியே, உன்னாலே ஆட முடியலையா அப்படின்னு கேட்டார். நான் ஆட முடியாது சாமி, ஆனால் ஆட தெரியாது. இதெல்லாம் கற்றுக்கிறது இல்லை ராஜா, சும்மா சந்தோஷமாக நினைக்கணும். வறுமையில் வந்தன உடனே நீ ஏன் சொன்னாங்க, பார்த்த உடனே சொன்னான், நீ வறுமையில் இருந்து வந்தன உடனே நீ ஏன் திறந்த எத்திக்கிற, வந்துரு என்னத்த அதை மறந்துரு. நீ என்ன பண்ணுறேன்னா, உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாம் உனக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்க, அதை வச்சுன்னு திரியிற. நீ ஏழைன்னு திரியிற, நீ ஜாதியில் மட்டமாக இருந்தால் ஜாதியில் மட்டம்னு நினைக்கிற, உயர்வு வந்தால் உயர்வுன்னு தெரிஞ்சு நிற்கிற, நீ ஐரா பார்த்துட்டேன்னா ஐருன்ற நினப்பில் திரியிற. உன்னை மற்றவங்களாம் தப்பாக பார்த்தான்னா உனக்கு கோவம் வருது உஸ்க்குன்னு. உன்னை மட்டமாக பார்க்காம உயர்வை பார்த்தானா உனக்கு தெம்பா இதா, நம்ம ஜாதியில் மட்டமாக இருந்தால் கூட உயர்வை பார்க்குறேன். நீ ஜாதியில் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, நீ ஒரு மனிதன். நீ இங்கே வந்துக்கிற மாதிரி தான். அவனும் என்ன தான், அவன் அந்த ஏதோ ஒரு ஜாதியில் போந்துக்கிறான், நீ ஏதோ ஒரு ஜாதியில், அவன் ஏதோ ஒன்று தூண்டுறான், நீ ஏதோ ஒன்று. 2 பேரும் வயிற்று கழுவுறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 2 பேரும் டாய்லெட் போவீங்க, பிரச்சனை இல்லை. யாரும் ஒன்றா இல்லை. இங்கே யாரும் புனிதம் மற்றவங்க இல்லை. புரிஞ்சிச்சேண்ணா எப்படி வாழலாம்? இப்போ பாருங்கள், என்னை பார்த்து கேட்டால் என்ன சொல்லலாம், நான் எப்படி வாழ்வேன்னா, எப்படி பேசணும்? இப்போ என்னம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, பேசும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இன்டர்வியூ கேட்குற கேள்வினா அவருக்கு புரிய வைக்கணும். நிறைய பேருக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம், புரிய வைக்க தெரியாது. பேசுறதுன்றது அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, வாழ்கிறதுன்றது எனக்காக. அடுத்தவங்க நம்மளை திட்டும்போது நம்ம என்ன இல்லை, நம்மளை கம்ஃபர்டபிலிட்டி எழுக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். நம்மளை ப்ளஸ் பண்ணுறாங்கனாலும் கூட ரொம்ப உச்சத்துக்கு போய்விடாது. நம்மளை எக்ஸ்ட்ராலாம் பேசுவாங்க கொஞ்சம் சில பேர். நம்ம ஒன்று செம்பாய் நம்மளை மாதிரி யாரும் இல்லை நீ நினச்சி பாவம், நீ தூக்கி போட்டுருவாங்க டமால்னு கீழே. தூக்கில் எவ்வளோ வேகத்தில் கீழே போட முடியுமோ அவ்வளோ கீழே போட்டேன்னா ஆகிடுவேன், உடஞ்சிருவேன். தூக்கினாலும் அப்படியே இரு, இறங்கினாலும் என்ன பண்ணு, உன் ஸ்டாண்டு மாறாது. அதிகமாக வாத்தினா கூட இல்லைங்க, நான் அவ்வளோ நீங்கள் புகழ்கிற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் கிடையாது, நான் குடிப்பேங்க. அது ஒன்றும் சொல்லிட்ட மேட்ரு இல்லை. அவன் புகழ்ந்துட்டாங்கல மெயின்டைன் பண்ணான்னு பார்த்து எனக்கு கஷ்டம். எங்கன்னா கேமரா வச்சு பிடிச்சிருவாங்க, தம்பி நீ ரொம்ப பேசிட்டப்பா ஆடிடுவாங்க. அதனால் என்ன பண்ணாத, கற்றுக்காத. எல்லா விஷயத்தையும் தகவலாக தெரிஞ்சுக்க வேண்டியதை தகவலாக தெரிஞ்சு வச்சுக்கோ. வாழ்க்கை கற்றுக்குன்னு அணுகிறது இல்லை. உன் உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடு. நீ சும்மா பாரு, எல்லோரும் உன்னால் காமத்தோடு பார்க்க முடியாது, அதான் சத்தியம். எல்லாரையும் வெறுப்போடு உன்னால் பார்க்க முடியாது, அதான் உண்மை.
எல்லாருக்கிட்டையும் நீ கோவப்பட முடியாது. யாரையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உனக்கு கோவம் வந்தால் பிரிவில் ஏதோ நடந்துருக்குது உங்கள் 2 பேருக்குள்ள, பரவாயில்ல. அதையே நீ என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் ஒத்துப்போ, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசு. யார் மீது உனக்கு கோவம் வருது அவங்ககிட்டயே பேசிப்பார், பழகிப்பார். இன்னும் உனக்கு அவங்க மேலே அன்பு வந்துடும், தானாக அந்த வெறுப்பு போயிடும். இன்கேஸ் வெறுப்பானவங்களாகவே இருந்தால் பழகினது சரியான காரணம் புரிஞ்சிடும், கட் பண்ணி வேண்டாண்ணா கிட்டாதாயின் விட்டன மறந்து. இந்த உலகம் பெருசு, இந்த உலகம் ரொம்ப 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 பெருசு. வாழ்க்கை சின்ன வட்டத்துக்குள்ளே தேடாத. நீ எங்கே பிறந்தாலும் அது உள்ளே இல்லை, நீ அந்த மதத்துக்குள்ளே இருக்குது. அதை தான் நம்ம சொல்லுகிறோம். மதமற்ற ஒரு மனிதனா இது மதம்லாம் கற்றுக் கொடுத்து வச்சிருக்குது, அப்படிலாம் வாழாத. நீ நீ நல்லது நினச்சின்னு ஏதோ ஒன்று சொல்லி செஞ்சுன்னு இருக்காது. காலையிலேருந்து தியானம் பண்ணணுன்னு தான் அவசியம் இல்லை, எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். யோகா பண்ணுன்ற பேரில் கையை காலை தான் வளர்ச்சிக்கணுன்றது அவசியம் இல்லை. காலைல போய் ஜிம்முக்கு போயிட்டு கூட வரதே பிரிஸ்கான உன் வேலையை செய்யணும். தியானம் உனக்கு உண்மையிலே தெரியும், கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த தியானம் செய்யறதுனாலன்னா செய்யலாம். நிறைய பேர் தியானன்ற பேரில் 1008 விஷயம் சொல்லினுக்கிறான். நீ உன் 10 விஷயம் தெரியும்னா தேர்ந்தெடுத்து என்ன பண்ணு, நல்ல விஷயத்த உனக்கே புரியும், உன் மண்டைக்கே புரியும். ஏன்னா உன்னை சாதாரணமாக படைக்கலை இறைவன். மனுஷனை சாதாரணமாக அவனுக்கு நன்மை தீமை அவனுக்குள்ளவே என்ன ஆகும் புரியும். இது நல்லது இது கெட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் இவ்வளோ பேச்சு பேசுகிறேன். எவனும் கேட்கலையே, அடிக்கணும்ல. ஏன்டா வள்ளல அரைச்சி கொஞ்சம் இருக்குது அவனுக்கு பாதுகாப்பு இருக்குதுனால. நீ வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போனான், ஐயரெல்லாம் டுமி வச்சு தெரிஞ்சுக்கிறான். அவன் ஈஸியாக மாறிட்டு போகிறான். அவன் பட்டாச்சு நான் தெரிஞ்சுக்கிறான் வெளிநாட்டுக்கு போனான், இல்லவே இல்லை. அவன் பாருக்கு சாதாரணமாக போயிட்டான். வெளிநாட்டுக்கு போனவொடனே நீ உனக்கு கற்றுக் கொடுத்த என்ன பண்ணுங்கிறான், சாதாரணமாக மாறிட்டான். சுக்லாம் பரதம் நீ சொல்கிறியே அதுக்கு அர்த்தம் தான் நான் கேட்டேன். அவன் மாறி போகிறான். கேட்ட உடனே அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னங்க இதுக்கு என்னங்க அர்த்தம் கரெக்டாக சொல்லு. ஆமாம் நம்ம சமஸ்கிருதம் பற்றி மீனிங் என்ன கேட்டோன்னே என்ன பண்ணுறான், அது சுக்லாம் பரதத்தையா நீ இவர்கிட்ட போய் சொல்கிறோம். விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரசன்னவாதனம் தாயேத் கருண் இதே கல்லுமடி சொல்லுக்கிறோம். கேட்டால் நான் என்ன பண்ணுறான், அவன் ஆகுறான், சிந்திக்கிறான். சிந்திக்கல நீ ஆகிடுவேன், உன்னை சிந்திக்காத மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான். அதனால் இந்த சமூகத்தோடு புழகும்போது எந்த ஒரு கற்பனையோ முன்மாதிரியோ இப்படி தான் இருக்கணும்னோ யார்கிட்டையும் போய் அணுகாது. எப்போ நான் கெட்டவங்களாகவும் மாறலாம், அவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம். அதனால் போகும்போது என்ன பண்ணுங்கள், திறந்த மனதோடு அன்பாக எல்லோரும் வாழணும்னு நினச்சிட்டிங்கன்னா என்ன இல்லை, இந்த தொல்லையே இல்லை. அதனால் வாடுறது எப்படின்லாம் தனியாக போய் புக்கெல்லாம் வச்சுன்னு பிரச்சனைலாம் இருக்காதீங்க. பேசுறது எப்படின்னு சொல்லிட்டு 10 ஹாய் வெல்கம் அப்படின்னு சொன்னேன்னா வந்தோடனே வெல்கம் சொல்கிறான். அந்த ஹாய் சொன்னேன் அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை போட்டா. ஏன்னா உங்களுக்கு டிக்ஷனரியில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது இப்போது, என்னை பார்த்துட்டு பொதுவாக வேர் யூ ஃப்ரம்னு கேட்டால் என்ன பண்ண முடியும், வேர் யூ புட் ஆஃப்னா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. வேர் யூ ஃப்ரம்னே கேட்பான்னு அர்த்தமா என்ன, வேர் யூ புட் ஆஃப்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். என்னடா இது இந்த வார்த்தை நம்ம குரு இப்படித்தானே சொல்லி கொடுத்தாரு. பார்த்த உடனே வேர் யூ ஃப்ரம் தானே கேட்பாங்கன்னாரு. இவனா வேர் யூ புட் ஆஃப்னு கேட்டான். உடனே ஃபோனை பண்ணி ஐயா இது மாதிரி என்ன வேர் யூ புட் ஆஃப்னு கேட்டார், இப்போ நான் என்ன பண்ணுறது, கேட்க முடியுமா? வேதத்திலையும் சேர்த்து விட்டாரு சொல்லிட்டாரு. பார்த்த உடனே வாழ முடியாது சார், இந்த பொண்ணு விதவையாகிறாலாமே, இது மாதிரி வாழ்க்கை வாழ முடியும், நானே வாழ வெட்டிக்கிறேன், என்னை பார்த்து வாழ முடியும், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில் இருந்தாலே என்ன சார் பண்ணுறதுன்னு வேதத்திரி கேட்குறது. வேதத்திரிக்கிறானா இப்போ சொல்லுங்கள். வேதனையும் மனக்கோமச்சியோடு இருக்கிற ஒரு பொம்பளை பார்த்து வாழ்க வளம்னா என்ன ஆவா சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பாவம் இல்லை இது, அந்த வார்த்தை நல்ல வார்த்தையா உங்களுக்கு கேட்போம்மா? அந்த மாதிரி ஆளை பார்த்த உடனே என்ன சொல்லுவான், வாமா இன்னும் தண்ணி கொடுப்போம், நான் எப்படி மக்கள்னு கூட கேட்க மாட்டோம். ஏன் என் தங்கச்சியா விதவையா வர என்ன பண்ணுவேன், வாமா எப்படிக்கிற நல்லா இருக்கிறியா நான் கேட்பேன். ஏன் கேட்க மாட்டேன், ஏற்கனவே பறி கொடுத்துட்டுக்கிறா, தவிச்சுன்னு இருக்கிறா, அவளை போய் எப்படி மக்கள்னு கேட்டேன்னா அது கிண்டல் பண்ணுற மாதிரி அர்த்தமாயிட்டாது. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வேற பேசுவோம். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன், இல்லை பீஸ் கட்டியா பசங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க அப்படி தானே பேசுவோம். இதை போய் ஃபிக்ஸ் பண்ணினேன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்காத. எவனா எதனா கற்றுந்தா அவங்களோட போயிட்டோம், நீ என்ன பண்ணாத அப்படிலாம் கற்றுக்காத. நலமாயிரு. உன் வார்த்தைகள் எல்லாம் இன்னும் புது வார்த்தை கண்டுபிடி. தமிழில் எப்படி வணக்கம் வந்து வணக்கம் மட்டுமா இருக்குது, இது நிறைய முறைங்க இருக்குது தானே. புதுசாக இன்னொரு எதனா வார்த்தையை கண்டுபிடி, உனக்குண்டே வரும். பார்த்த உடனே ஏன்னா இன்னும் என்ன கூட உனக்குண்டு வரும். இன்னும் நீ புதுசு, இந்த உலகம் இன்னும் புதுசு புதுசாக வந்துனே இருக்க போகுது. ஆனால் என்ன பண்ணாத, வார்த்தைகளுக்குள்ளே சிக்கிக்கின்னு தேங்கிக்கின்னு உன் பழக்க வழக்கங்களுக்குள்ளே நிற்காத. ஒரு கை தூக்கலாமா, 2 கை தூக்கலாமா, நம்ம இஷ்டம் தான். கையை கூட தூக்காம கூட இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நீங்களே என்ன பண்ணுங்கள், புதிய கலாச்சாரத்தை கூட உருவாக்குங்க. உங்களுக்குள்ளே உங்கள் நட்பாட்டத்துக்குள்ளே இப்படி பண்ணுவான் சில பேர் பார்த்தா. இது இப்போ காம்ரேட் அந்த படத்தில் ஒரு தனியாக ஒன்று வச்சுக்கிறானுங்க, கோடுவேடு மாதிரி குழுக்குறி மாதிரி வச்சுன்னுக்கிறானுங்க. ஒருத்தனை அவனை பார்த்துக்கினாக்கா ஒருத்தர் பாதி நோட்டு கீச்சு தருவார்,
நானும் வாழ்த்தானடா, நாங்கள் 2 பேரும் ஸ்மக்லரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 ரூபாய் கீச்சு 2 பேரும் கொடுத்து அமைச்சிருவோம். 2 பேரும் மீட் பண்ணிங்கன்னா பெட்டி மாற்றிங்க. இந்த மாதிரி திட்டு தான் நம்ம பண்ணுகிறோம். நம்ம என்ன பண்ணுவோண்ணா, வாழ்கிறதுக்கு எதுக்கியா வார்த்தைங்கள்லாம்? எவ்வளோ கோடிக்கணக்கில் வார்த்தைங்க என்னத்துக்கு கொடுத்து வச்சுக்கிறான்? பேசுறதுக்கு தானே. சும்மா போன வார்த்தையில் என்ன சொல்கிறான்? வா என்கிறாய். பாட்டெலாம் சொல்கிறாங்களே, போனால் அர்த்தம் இல்லை. சீப்பா என்கிட்ட வந்துட்டு போகிற பார்த்து நந்துக்கா.